வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே எங்கள் ஜீவனின் பலனுமாய் ஆண்டவரே நல்ல மெய்ப்பராக எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை இன்னும் கவனமாக கேட்டு மனம் திரும்பி சீர்பட்டு ஆண்டவரே உமக்களே ஸ்திரப்பட்டு வளர எங்கள் ஒவ்வொரு உதைத்தாரும் மீட்புரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு நம்மளுடைய பாவங்களை அனைத்தையும் கழுவி நம்மை சுத்திகரித்து ஒரு புது மனிதனாய் மாற்றின அந்த நாள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம் இதயத்தில் பெற்ற அந்த நாள், அந்த கீதம் எப்பொழுதும் இன்று வரைக்கும் எல்லா காலங்களிலுமே அந்த ரட்சிப்பின் சந்தோஷமே நமக்கு அவ்வளவு உற்சாகத்தையும் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்குற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அது அழகான ஒரு சந்தோஷம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல தவறுனாலும் இடர்னாலுமே கூட உடனே அவர் இடத்துல மனம் திரும்பி அவர்கிட்ட செல்லும் பொழுது நம்மை மன்னித்து ஒரு திரும்பியும் நீதிமான் என்ற ஒரு இடத்துல நிப்பாட்டி முன்னேறி செல்லும்படியாகவே கர்த்தர் நடத்துகிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நாம் எல்லோரும் சபையாய் உணர்ந்து அவருடைய ரத்தத்தின் நாள் நம்மை மீட்டு கொண்ட அந்த மேன்மையை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அச்சையன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே, அச்சையன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியே பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற நாவினை தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து
மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. கடைசியாக பாடலின் 693 நாம் பாடுவோம். பாடலின் 693. நம்மை ஆண்டவர் ரட்சித்து விண்ணிற்கு சொந்தக்காரர்களாக ரட்சிப்பை அருளி நித்திய ஜீவனை அருளி இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிற நமக்கோ இப்படிப்பட்ட அன்பிற்கு பாத்திரமே இல்லை என்று நம்ம உணர்ந்திருப்போம். அப்படிப்பட்ட நாம் நம்முடைய அறிக்கை அர்ப்பணம் எப்படி இருக்கணும்னா, எல்லாம் உமக்காக ஆண்டவரே, எனது ஆவி ஆன்மா சரீரம் எல்லாமே உமக்காக அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக வாழ்வதை நாம் எப்பொழுதும் இழக்காத ஒரு ஜீவியத்தை தான் வாழணும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் பாடலாக தான் இந்த பாடல் அமைந்திருக்கு. எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆன்மா சரீரம் உமக்காக என்று ஆண்டவரத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஒரு பாடல் வரிகளை ஒவ்வொன்றையும் கவனித்து உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆன்மா சரீரம் உமக்காக. எல்லாம் உமக்காக. பாவம் செய்து வாழ்வதிலும் சாவது எனது லாபமே. பாவம் செய்து வாழ்வதிலும் சாவது எனது லாபமே. கோதுமை மணியாய் நீலத்தில் வீழ்ந்து சாவதை என்றும் விரும்புகிறேன். கோதுமை மணியாய் நீலத்தில் வீழ்ந்து சாவதை என்றும் விரும்புகிறேன். எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆன்மா சரீரம் உமக்காக. அனித்தியமான பாவத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், அனித்தியமான பாவத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடே நானும் பாடுபட வாஞ்சிக்கிறேன். தேவ ஜனத்தோடே நானும் பாடுபட வாஞ்சிக்கிறேன். எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆன்மா சரீரம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் உந்தன் மகிமை காயமைய உதவி செய்யும் இயேசுவே. உந்தன் மகிமை காயமைய உதவி செய்யும் இயேசுவே.
தனக்கானதை நான் தேடாமல் என்னை பொருட்டென்றெண்ணாமல், தனக்கானதை நான் தேடாமல் என்னை பொருட்டென்றெண்ணாமல், பிறரை கனம் பண்ணி வாழ கிருபை செய்யும் இயேசுவே. பிறரை கனம் பண்ணி வாழ கிருபை செய்யும் இயேசுவே. எல்லாம் உமக்காக இயேசுவே, எனது ஆவி ஆன்மா சரீரம் உமக்காக, எல்லாம் உமக்காக. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நமக்கு தந்து பரலோக ராஜ்யத்துக்குரியாகவே வாழும்படியாக எப்படி சமாதானமும் நீதியும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமும் நம்ம இதயத்தில் தங்கி வாழும்படியான அழகான ஒரு வாழ்க்கையை கற்றுத்தருகிற நல்ல தகப்பனார். ஒருபோதும் நம்மீது நம்பிக்கை இழக்காதபடி எத்தனையோ சூழ்நிலையில் நாமே நம்மீது நம்பிக்கை இழந்த போதிலும் அவர் நம்மீது நம்பிக்கை இழக்காமல் நம்மை எப்பயுமே தூக்கி எடுத்து முன்னேறி செல்லும்படியாகவே அவருடைய ரத்தத்தினால் கழுவி இந்த நாள் வரைக்கும் நடத்துகிற நல்ல தகப்பன். நீதிமானாய் மாற்றின அவருடைய ரத்தம் ஆண்டவருடைய மீட்பையும் அவருடைய உண்மையும் இந்த நாள் வரைக்கும் உத்தமமாய் நடத்தின பாதையிலும் எண்ணி இறைத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் அப்பா எப்படி துதியினால் அதை முன்னேறி செல்லும்படியாக நடத்துகிற அந்த ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களே நன்றி. நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் எங்கள் நன்மைக்காகவே அனுமதிக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. நீர் மாறாதவராய் எங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்க நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாததற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பு என்றும் மாறாததாக எங்களுக்காக இருந்திருக்கிறதே, இன்னும் இருக்கிறதே, இனிமேலும் இருக்கும் என்று அறிந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த தேவன், நீரே எங்களை அழைத்த தேவன். கனி தரும்படியாக நாங்கள் கனி தருவதற்கென்றே நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்தீர், முடிவு பரிந்தும் நீர் நடத்துவீர் என்பதை அறிந்து உம்முடைய உண்மையும் உத்தமத்தையும் ஆண்டவரே அறிந்து உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீ கைவிடாத உம்முடைய கரத்திற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மேகஸ்தம்பமாய் எங்களோடு எப்பொழுதும் கூட இருந்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சிறியவராய் எங்கள் மத்தியில் நீர் வாசமாக இருந்து ஆண்டவரே எனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் இன்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நம்ம ஒரு 3 சகோதரிகள் சுருக்கமாக அந்த துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை திருப்பிக்கொள்வோம். ஆண்டவர் பாக்கியவான்கள் பாக்கியம் என்று இந்த பாக்கியத்தை ஆண்டவர் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார் சீஷர்களுக்கு. ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு உலகம் பார்க்கும் வண்ணமாக இல்லாதபடி ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் ஆண்டவர் அங்கே சொல்லுவார் எல்லாத்தையுமே. அதில் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 5வது வசனம் வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ இங்கே வந்து நம்ம இதில் சொல்கிற எல்லாமே பார்க்கும் பொழுது நம்ம இன்றைக்கி இப்போ பாடின பாட்டு மாதிரி கூட அவரை நாம் வெறும் கொடி தான், அவர் வெறும் செடி, அவர் தான் செடி. அவரை சார்ந்து இருந்து தான் இப்படிப்பட்ட வாழ்க்கைகள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அது எல்லாமே சொல்கிற எல்லா காரியங்களையுமே வந்து நம்மளால் சுயமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எல்லாமே கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு லைஃப் தான். அப்போ இங்கே சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படின்னு சொல்லும்போது, இந்த சாந்த குணம் என்பதை கொஞ்சம் தியானிப்பது நமக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா மீக்னஸ், இங்கிலீஷில் என்ன படிக்கிறோம், பிளஸ்ட் ஆர் த மீக் அப்படின்னு படிக்கிறோம். மீக்ன்றது அதோட அர்த்தங்களை ஆழமாக எடுத்து பார்த்தோம் என்றால், சாந்த குணம் என்பது தாழ்மை, ஜென்டில்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. தாழ்மை மட்டும் இல்லை, அதை ஆழமாக இன்னும் கொஞ்சம் பார்க்கும் பொழுது பவர் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்ருக்கு. அப்போ எல்லா காரியங்கள்லையும் நம்ம பொதுவான உலகத்தின் பிரின்சிபல்ஸ் படியே பார்த்தோன்னா, எல்லாத்துலேயுமே தன்னை ஒரு பலவானாக காண்பித்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருக்குது. உலகத்தில் அடிப்படையான ஒரு காரியம் கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கெட்டவனாக இருந்தால் நீயும் ஸ்ட்ராங்காக இருந்து நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, எதிர்ப்பாக இருக்கன்றதை காமி, நீ எவ்வளோ கெட்டவன்றதை காண்பி அப்படின்னு சொல்கிறத வந்து உலகம் ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை தான், அது அறியாமையில் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் தான் அந்த உலகம் இருக்கிறது. ஆனால் நாமுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, பவர் அண்டர் கண்ட்ரோல்னா, ஆண்டவரை வந்து சிலுவையில் அறையிறதுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு, சிலுவையில் அவரை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக வராங்க ஒரு ஜனம். அப்போ வரும்பொழுது அந்த இடத்துல இம்மீடியட்டாக ஒரு இடத்துல அவங்க எதிர்த்த வரும்பொழுது பேதுருவோ அவர் காதை வெட்டுறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். அவர் திரும்பி எடுத்து அந்த இடத்துல சுகப்படுத்துவார். தனக்கு விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவர் வந்து ஹீ சோஸ் டு பி மீக். எல்லா காரியங்கள்லையுமே அவர் வந்து ஒரு சாந்த குணம் உடையவராக தான் காணப்பட்டார். ஏன்னா பவர் அண்டர் கண்ட்ரோல்ன்றது எப்படின்னா, ஆண்டவர் அப்போ சொல்லுவார் பேதுருகிட்ட சொல்லும் பொழுது, நான் இப்போது ப்ரேயர் பண்ணினா கூட ஒரு லேகியன் தூதர்கள் எனக்காக இறங்கி வர முடியும். ஆனால் அதை அவர் செய்யவே இல்லை. தனக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவர் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என் தேவன் பிதா எனக்கு என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் நடக்கணும் கரெக்டாக அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். அதனால் உடனே அவர் எடுத்து அங்கே சுகப்படுத்துறத ஆண்டவர் அங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காண்பித்தார். நம் வாழ வேண்டிய விதம் அது அல்ல அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலையில், வேலை ஸ்தலங்களில், எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளார நம்ம கண்டிப்பாக கடந்து போயிருப்போம். எல்லா காரியங்கள்லையுமே நம்மை பலவான் என்று காண்பித்து கொள்ளக்கூடிய காரியம், நான் இப்படிலாம் செய்யணும்னு யோசிச்சிருக்கேன், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கலை அப்படின்னா எனக்குள்ளார அவ்வளவு கோபமும் ஒரு மூர்க்கமும் என் சுயத்தின் வெளிப்பாடுகள் ஈஸியாக வெளியே வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவரோ கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, நீ வந்து அந்த சூழ்நிலையில் நீ பலவானாக இருக்காத, நீ பலவீனனாக இரு. ஈவன் யூ ஆர் வீக், நீ பலவீனாக இருக்கும்போது நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்றதை தான் 2 கொரிந்தியரில் பவுல் சொல்கிறார். when I am weak I am strongன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, நான் அந்த சூழ்நிலையில் நான் என்னை ஸ்ட்ராங்காக காண்பித்து கொள்ள வேண்டாம், நான் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம். லார்ட் லெட் மீ பி வீக், நான் வந்து இந்த சூழ்நிலையில் பலவீனம் நான் மாறட்டும். அந்த பலவீனம் வரும் பொழுது கிறிஸ்துவுடைய பலன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத, அந்த இளைப்பாறுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத ருசிக்க முடியும். அதை தான் அங்கே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள்ன்றது ஏதோ எழுத்தின்படி இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலத்தை சுதந்திரிக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. இன்ஹெரிட் த லேண்ட்ன்றது அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல அந்த இளைப்பாறுதலின் ஒரு இடம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கக்கூடிய அந்த பூமி, பரலோக ராஜ்யம் நம் இதயத்தில் தங்கக்கூடிய அந்த ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், சந்தோஷம்ன்றதே அங்கே தான் இருக்குது. அது அறியாமல் நாமும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வரும் பொழுது நம்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க விரும்புகிறோம். எல்லா சூழ்நிலையிலையும் நான் நினைக்கிறபடி நடக்கணும், நான் யோசித்து தான் பண்ணியிருக்கேன், அதனால் இதன்படி தான் அது கரெக்டாக தான் இருக்கும், நான் செஞ்சேன்னா அது சரியாக தான் இருக்கும், அதனால் நான் இப்படி தான் இருப்பேன். அதற்கு மாறாக ஒன்று நடந்தால் நான் என்னை பலவானாக காண்பித்து ஏதோ ஒரு வார்த்தையினாலேயோ அவங்களை காயப்படுத்தணும், இல்லை என் செயலினால் காயப்படுத்தணும், என் பார்வையினால் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்கள்லையுமே நம்மை வந்து ரொம்ப பலவானாக காண்பித்து கொள்றதுக்கு தான் இந்த சுயம் துடிக்கிறது. ஆனால் கர்த்தர் கற்றுக் கொடுக்குற ஒரு பாக்கியமான வாழ்க்கை என்னன்னா, பிளஸ்ட் ஆர் த மீக் அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ கேட்கும் பொழுது உண்மையிலே இதன்படி வாழணும்னு அவ்வளோ ஆசை இருக்கும், ஆனால் சூழ்நிலையில் வரும்பொழுது தான் தெரியுது என்னால் வாழ முடியல அப்படின்றது. அதற்கு தான் ஆண்டவர் எனக்கு நம்ம கற்றுக் கொடுத்தார்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அழகான ஒரு வாழ்க்கையை அவர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா நமக்கு மெயின் எக்ஸாம்பிளே ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு முன்பாக வாழ்ந்துட்டார். மத்தேயு சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11 28 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எஸ், லேர்ன் ஃப்ரம் மீனாலே என்ன அர்த்தம்னா நமக்கு அது தெரியலன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு இயேசுவோடு கூட இணைந்து நடக்கக்கூடிய, சேர்ந்து பூட்டப்பட்டவர்களாய் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்தோம்னா மட்டும்தான் இப்படிப்பட்ட இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ சாந்தம்ன்ற அந்த மீக்னஸ், இதே 29வது வசனத்தில் அந்த ஐ எம் ஜென்டில்ன்ற அந்த வார்த்தை ஆக்சுவலாக என்னன்னா மீனிங் மீக். நான் ஜென்டிலாக இருக்கேன், நான் மீக்காக இருக்கேன், என்னிடத்துல நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எல்லா வாழ்க்கையில் சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது நாம் அவரோடு பூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தோம்னா, இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே எனக்குள்ளார அவங்கள ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தையாவது பேசிடணும்னு எனக்குள்ளார துடிக்குது, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள காயப்படுத்திடணும்னு துடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வரும் பொழுது, நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கணும். என்னையை நோக்கி பார்க்கிறவனாகவோ என் சுய சித்தத்தை செய்கிறவனாக இல்லாதபடி இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணும் பொழுது ஆண்டவர் ஒரு படி, அந்த நுகத்தின் மறுபக்கத்தில் இருக்கிற ஆண்டவரோ ஒரு படி எடுத்து வைக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீ அவனை நேசி, இந்த சூழ்நிலையில் நீ அவரை அன்பு கூறு. இந்த சூழ்நிலையில் நிறைய நீதிமொழிகளில் ஞானத்தின் காரியங்களை அதிகமாக பார்க்க முடியும். அதில் ஒரு அழகான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, சாஃப்ட் ஆன்சர் டர்ன்ஸ் அவே ராத் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு ஒரு உக்கிரமாக பேசக்கூடிய ஒரு இடத்துல யாரோ வரும் பொழுது அந்த இடத்துல நீ அமைதியாக பதில் சொல்லு, சாஃப்டாக பதில் சொல்லேன். அப்படி சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட உக்கிரமாக வந்தவர்கள் அவர்களே அந்த அக்கினி ஃபுல்லாமே அணைஞ்சு போயிடும், தண்ணி ஊற்றுன மாதிரி அணைஞ்சு போயிடும். அப்படின்ற காரியங்களை எல்லாம் அந்தந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் நடத்துவார். இது எல்லாமே எனக்கு விரோதமாக ஏதாவது யாராவது செய்யும் பொழுது இதை எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால், தாழ்மையை ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டியாக பிக்சரைஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதாவது தேவனுக்கென்று தேவனுடைய வீட்டை கொடுத்த பக்தி வைராக்கியம் பட்சித்ததுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம். அதே சாந்தமுள்ள ஆண்டவர் தான் அதே ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம எப்படி சொல்லி நினச்சிக்க கூடாதுன்னா, நாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையிலையும் வைத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு அகைன்ஸ்டாக ஒரு காரியமோ, தேவனுடைய வீட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு காரியமோ, அவருடைய ஒரு காரியம் நடக்கும் பொழுது இந்த இடத்துல நான் தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டிக்குள்ளார நம்ம போயிடக்கூடாது. இது எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற ஒரு காரியம், எனக்கு விரோதமாக ஒரு காரியம் செயல்படும் பொழுதோ, என் சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு பாதகமாக, சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்கும் பொழுதோ, அந்த சூழ்நிலையில் நான் மீக்னஸை தெரிஞ்சுக்கணும். இந்த பவர் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்றப்ப என்னென்னா, எனக்குள்ள நான் ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் எப்படி 4 வார்த்தை பேசிட முடியும் அவங்கள அப்படின்னு இருக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே பரிசுத்தாவின் மூலமாக ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நிமித்தம் அது எதுவும் செய்ய போகிறது கிடையாது. இந்த இடத்துல நான் மாறா கொடுக்க போகிறது ஆவின் கனி, அன்பு. இந்த அன்பை நான் கொடுக்கும் பொழுது இதற்குரிய பாக்கியம் என்னன்றா, அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்கிறாரு. அதுதான் யூ ஷால் இன்ஹெரிட் த எர்த், பூமியை சுதந்திரிப்பீங்கன்னு சொல்கிறது. அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்ததுக்கு ஒரு ஒப்பாக நம் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் வாழும் பொழுதே அந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்தையும் மகிமையும் அந்த ஒரு இளைப்பாறுதலையும் இதயத்தில் நம்ம பெற்று இந்த சூழ்நிலைக்குள்ளார கடந்து செல்ல முடியும். அந்த சூழ்நிலையில் மாறும் என்றைக்குமே ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்றைக்குமே உன் பாதை எல்லாமே சுமூகமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணவே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் எப்படி சமாதானமாக நடக்கணும், அந்த சூழ்நிலையில் ஒருவர் எப்படி மன்னித்து நடக்கணும், இந்த சூழ்நிலையில் அவருடைய குறையை நீ எப்படி தாங்கி நடக்கணும் அப்படின்ற ஒரு ரகசியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க நம்ம வாழ்க்கையில் விடுதலை அடைந்தவர்களாகவே காணப்படுவோம். இந்த நம்ம படித்த மத்தேயு 5 படித்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற காரியத்தை சங்கீதத்திலையும் படிக்க முடியும். சங்கீதம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 37வது அதிகாரத்தில் 11வது வசனம். சங்கீதம் 37வது அதிகாரம் 11வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து அவர்களுடைய பாக்கியத்தை அங்கே படிக்கிறோம். மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார். மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார். அந்த மீக்னஸ் பின்னாடி இருக்கிற அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் அது. நமக்குள்ளார
அந்த சூழ்நிலையில் நம்ம மீக்னஸை தெரிந்து கொண்டோம்னா, ஒரு நம்ம கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஆர்குமெண்ட் ஏதோ ஹீட்டப் ஆகிற மாதிரி ஒரு தெரியுதுன்றப்ப உடனே முந்திக்கொள்ளணும். நான் ஐ வில் பி மீக் அப்படின்னு சொல்லி இருவரும் அப்படி முந்திக்கொள்கிற இடத்துல இருந்தோம்னா பாக்கியமான ஒரு குடும்பம். அட்லீஸ்ட் அந்த ஒரு நபர் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு பலவானாச்சும், அப்படிப்பட்ட பலவான்றதுக்கு அர்த்தமே என்னென்னா மீக்னஸ் தான். அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. உலகத்தின் பார்வையை பார்த்தோம்னா இந்த சூழ்நிலையில் நியாயம் பேசுகிறதும் இது சரி இது தவறுன்னு பேசுகிற இடத்துக்குலாம் இல்லாமல் லெட் மீ பி வீக், லெட் மீ பி மீக் அப்படின்னு நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த அழகான பகுதி. ஆண்டவரே நான் சாந்த குணமாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு ஆனால் இதுக்குரிய வழி தெரியாது, ஆனால் உங்களிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள வருகிறேன் ஆண்டவரே, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ கற்றுக்கொள்ள இருக்கிற பக்கம் திரும்பும் போது ஆண்டவரே நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் டக்குன்னு அப்படி சைலண்ட் ஆகிற எல்லா புயலையும் அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிச்சிங்கன்னா, இந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறபடி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளவு இளைப்பாறுதல் நம்ம இதயத்தில் ருசிக்க முடியும். இந்த சூழ்நிலையில் எப்படி நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை நான் போராடி இருக்கிறேன், நானாக வலுக்கட்டாயமாக மல்லு கட்டியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பண்ணி சில சமயம் அந்த ஆர்குமெண்ட்டில் நான் ஜெயிக்க கூட செஞ்சுருக்கேன், ஆனால் என் இதயத்தில் இந்த சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் இழந்தவனாக தானே காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவரோ இந்த சூழ்நிலையில் நீ இப்போது நான் சொல்லும்படியாக சாந்த குணத்தின்படி அந்த குணத்தின்படி நான் உனக்கு எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன். எனக்கு தெரியும் உன்னால் இந்த காரியத்தில் உன்னால் எதிர்த்து பேச முடியும், மேற்கொண்டு என்னன்னாலும் செய்ய முடியும், அப்படிப்பட்ட சுயத்தின் கிரியையின்படி செய்யாதபடி நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறபடி நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பார்வையே வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை போல பார்வையுடையவனாக இருக்கணும்னு சொல்லி என் இதயத்தில் அவ்வளவு வாஞ்சையை நான் வச்சுருக்கேன். ஏன்னா என் பார்வை உலகம் கற்றுக் கொடுக்குற பார்வையாக இருந்துச்சுன்னா எல்லா சூழ்நிலையும் இளைப்பாறுதலற்றவனாக தான் நான் வாழுவேன். ஆனால் இதே இது நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறவனாய் இயேசுவோட நுகத்தில் இன்னொரு பக்கம் மறுபக்கம் பூட்டப்பட்டவனாய் நான் வாழ்ந்தேன்னா இளைப்பாறுதலின் ரகசியத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையில் இளைப்பாறுதலாக என்னால் எப்படி நடக்க முடியும்? ரெஸ்ட், அந்த ரெஸ்ட் என்னோட பூமியை சுதந்திரிக்கிற அந்த பாக்கியம். இங்கே படித்தோமே, they shall delight themselves in the abundance of peace. திரும்பி 11வது வசனத்தை படித்தோன்னா 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தினால் abundance of peaceன்னு சொல்லி இங்கிலீஷில் படிக்கிறோம். அப்போ ஒரு மிகுந்த சமாதானத்தினால மன மகிழ்ச்சியாக இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருக்கு அறியாமல் ஒன்றுமே நடக்கலை. அவர் நீதியை விரும்புகிற தேவன். நான் இந்த நீதியை நிலைநாட்டியே ஆகணும்னு சொல்லி மல்லுகட்டுற அந்த காரியம் கிடையாது. ஏதோ ஒரு தவறை பார்த்து கொண்டோம் என்றால் அந்த தவறை கண்டிப்பாக அவங்க உடனே அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க அதுக்காக போராடுகிற ஒரு போராட்டம் எல்லாமே எதுவுமே வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் நான் மீக்னஸை தெரிஞ்சு கொள்கிற ஒரு வாழ்க்கை, இதுதான் நமக்கு கர்த்தர் முன்னாக வைத்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நம்ம பின்பற்றி போகும் பொழுது ஒரு இளைப்பாறுதலின் ஜீவத்தை நாம் வாழ முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக மோசேயை குறித்து பார்க்க முடியும். என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம். 12வது அதிகாரம் முதல் வசனத்துலேருந்தே நம்ம கவனித்தோம்னா அதில் மிரியாம் ஆரோன் குறித்து இந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட் நம்ம இப்போ மெடிடேட் பண்ண போகிறது கிடையாது. மிரியாம் ஆரோன்லாம் வந்து சில காரியங்கள் பேசும் பொழுது அவர்கள் ஒரு முறுமுறுப்போடு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு பேசுகிறாங்க. அப்போ 2வது வசனத்துலேருந்தே படிக்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு பண்பில்லாத ஒரு காரியத்தோடு தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ 3வது வசனத்தில் மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அங்கே பார்க்க முடியும். மோசேயானவன் பூமியுள்ள சகல மனிதனும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். மிகுந்த சாந்த குணம் உடையவனாக இருந்தான். வந்து ஒரு டிரான்ஸ்லேஷனில் மீக்கஸ்ட் அப்படின்னு இருக்கு. அவர் வந்து ரொம்ப மீக்கஸ்ட் பர்சனாக இருந்தார். அந்த நேரத்தில் அவரை குறித்து எழுதப்பட்ட சாட்சி என்னென்னா மிகுந்த சாந்த குணம் உடையவராக அவர் இருந்தார். அப்போ அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து இடைப்பட்டு அவர் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுவார். மோசேக்கு விரோதமாக அவர் பேசின காரியங்கள் எல்லாம் 8வது வசனத்தில் பிற்பகுதியிலலாம் பார்க்க முடியும். ஏன் இந்த மோசேக்கு விரோதமாக அப்படி பேசுனீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு கோபத்தோடு கலைந்து செல்வார். அதனால அவங்க மிரியாமுக்கு ஒரு லெப்ரசி வரதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ மோசையை குறித்து ஒரு அழகான ஒரு பண்பை இங்கே பார்க்க முடியும். 13வது வசனம் எல்லாத்தையும் தியானிக்க முடியாதுனால அந்த 13வது வசனத்தை மட்டும் படிப்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார். எனக்கு விரோதமாக பேசுனதில்லை, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்கிறது இந்த உலகத்தில் ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் மிகுந்த சாந்த குணமுடைய மோசையுடைய ஒரு பண்பை இங்கே பார்க்க முடியுது. எனக்கு விரோதமாக பேசி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வந்த உடனே அவருடைய இருதயமோ கர்த்தரை அவர் குணப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணமுடையவராய் அவர் வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். என் லைஃப்பில் எனக்கு ஒரு பிக் சேலஞ்ச். எனக்கு விரோதமாக ஏதோ செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒன்று தவறாக நடந்துடணும்னு நினைக்கிறது காரியம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல என்னுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அங்கே இருக்கும் பொழுது அவரை வந்து துன்புறுத்தி அவரை சிலுவையில் அறையும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா,
அவங்க என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே, அவங்கள மன்னிங்க அப்படின்னு கேட்டார். அவள் செய்தது அவ்வளவு தீமையான காரியங்கள் தான். ஆனால் அவருடைய பார்வையோ வேற மாதிரி இருந்துச்சு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் செய்கிறாங்க தகப்பனே, அவள் மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்தேவானுடைய லைஃப்பில் அவர் மரிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பேச்செல்லாம் கவனித்தோம்னா, அவர் மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போலவே, ஏன்னா பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்த ஸ்தேவான் அவர்கள் பாவங்களை அவர் மேல் சுமத்தாதிரும்னு கேட்பார். இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணமுடைய ஒரு வாழ்க்கை கர்த்தரோடு பூட்டப்பட்டு அவரோடு இணைந்து இருந்து நடக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அவரோடு இணைந்து நடக்கக்கூடிய அந்த வாக் பண்ணக்கூடிய அந்த லைஃப்பில் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இது எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த ரகசியத்தை அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கணவன் மனைவி, ஆஃபீஸில் என் மேனேஜர், எனக்கு பாஸாக இருக்கிற அவர் பேசுகிற சில காரியங்கள் எனக்கு ஒப்பில்லாத இருக்கும் பொழுது உடனே நான் ஏதாவது செஞ்சிடணும், அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசிடணும், இல்லை எல்லாரும் கலந்து பேசும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறதுல ஒரு இன்பம் காணணும் அப்படின்ற எண்ணம் எதுவுமே வராது. நம்மளுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய பார்வையே சிந்தையே வேற மாதிரி இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஹீட்டப் ஆகும்பொழுது உடனே நான் லெட் மீ சூஸ் த மீக் பார்ட், நான் அமைதியாக இருக்கட்டும். மீக்குக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா குவைட்டுன்னு இருக்கு. அப்போ நான் அமைதியாக இருக்கட்டும், இந்த சூழ்நிலையில் அமைதியாக இருந்து இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாருன்றதை நான் பார்த்து இதற்கு நான் என்ன செய்யணுன்றதை நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என் மறுபக்கம் பூட்டப்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்றதை கவனிக்கணும், லேர்ன் பண்ண கற்றுக்கணும். என் வாழ்க்கையில் எப்போ முன்னேற ஆரம்பிப்பேன்னா, ஐ ஷுட் பி ரெடி டு அன்லேர்ன். அதுதான் என் லைஃப்பில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட். அன்லேர்ன்னா என்னென்னா, நான் இதுவரை இப்படி தான் செய்யணும்னு கற்று வச்சுருந்தேன், இதெல்லாம் தப்பு, இது எல்லாமே என்னுடைய சமாதானத்தை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது, அதனால் நான் இதை அன்லேர்ன் பண்ண விரும்புகிறேன். இதை நான் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் குப்பை என்று தூக்கி போட்டுட்டு புதிதாக இயேசுவிடத்துலேருந்து நான் அவனுக்கு கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு என்ன சொல்கிறார் இந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு லைஃப்பை தான் நம்ம பூமியில் இந்த வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்திருக்கிறார். அவர் ஏன் 33 வருஷம் இந்த பூமியில் வாழணும்? ஏன் வரும் எப்பயும் ஏர்லியாக கூட இறந்துருக்கலாமே. ஆனால் நம்மை போல எல்லா விதத்துலையும் அவர் பட்டு நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் தகுதியாக இருந்தார். இப்போ நம்ம எல்லா காரியங்களையும் அவர் இடத்துல போகும்பொழுது நம்மளுடைய பலவீனங்கள் கூட புரியும். அவருக்கு இந்த சூழ்நிலையில் எவ்வளோ பலவீனமாக இருப்பேன்னு புரியும். ஆனால் அவர் அப்படியே விடுறது கிடையாது, உதவி செய்வார். பரவாயில்ல, நீ இடறிட்ட, நீ தவறிட்ட, ஆனால் இனிமே அப்படி இருக்காத, இந்த சூழ்நிலையில் இப்படி இரு அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு அன்பின் குரல் தான் இயேசு கிறிஸ்துவின் குரல். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாய் மத்தேயு 5:5 பாக்கியம் நமக்கு சொந்தமாக மாறணும். லெட் மீ பி மீக், பிளஸட் ஆர் த மீக். நான் சாந்த குணமுடையவனாய் எல்லா சூழ்நிலையும் இருக்கும் பொழுது ஐ ஷால் இன்ஹெரிட் த எர்த்ன்றது அந்த இளைப்பாறுதல், தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும் பூமியாக நான் சுதந்திரித்து கொண்டு அந்த சந்தோஷத்திலையும் இளைப்பாறுதலையும் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பாக்கியத்தையும் இந்த மிகுந்த அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ் அதை சுதந்திரிக்கணும். அந்த சமாதானத்தின் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் பார்வையோடு நம்ம எல்லாருமே சபையாக வாழ்ந்தோம்னா we shall be the blessed people. நம்ம எல்லாருமே பாக்கியவான்களாக இந்த பூமியில் நடந்து இது நிமித்தம் அநேகரை ஆண்டவரண்டை ஈர்த்து கொள்ள முடியும். இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். உலகத்துக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா நமக்கு என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஏண்டு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி இந்த சூழ்நிலையில் எப்படி உங்களால் அன்பு செலுத்த முடியுது? இந்த சூழ்நிலைகளில் எப்படி என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. அதாவது என்னிடத்துல ஒரு மேனேஜர், எனக்கு இதுக்கு முன்னாடி 2வது கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது ஒரு மேனேஜர் ஏதோ ஒரு காரியம் பேசி விட்டார்ன்றதுனால நான் திரும்பி ஏதாவது ஒரு வார்த்தை நான் பேசிடணும் ஸ்ட்ராங்காக அப்படின்றது எனக்குள்ளார கொந்தளித்து கொண்டே இருந்தது. எப்படியாவது ஒரு வார்த்தை அவருக்கு விரோதமாக பேசிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஆண்டவரை சார்ந்திருந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுன்ற வாஞ்சியும் அதிகமாக இருந்தது. எனக்கு அது தவறுன்றதும் புரிஞ்சிருந்தது. எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றி போட்டார் என்று தெரியும் எனக்கு. ஏன்னா நான் ஒரு இடத்துல அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு நான் எப்படி நினைச்சிருந்தேனோ அதுக்கு மாறாக நடந்து கொள்ளும்படியாக என் வாழ்க்கையை மாற்றினார். அந்த இடத்துல அவர் மாற்றின அந்த காரியத்தை இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன். நானும் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்படியா, அவர் இடத்துல நம்ம போய் சாஃப்டாக பேசும்படியாகவும், நான் சில காரியங்களை தவறாக பேசின காரியங்களை குறித்தும் கூட அவர் இடத்துல நான் ஒப்புரவாகும்படியாக, மன்னிப்பு கேட்கும்படியாக என்னை மாற்றினார். அது உண்மையிலே கர்த்தர் செய்த செயல் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சுயமோ நான் ஏதாவது திரும்ப பேசிடணும், ஏதாவது ஒரு காரியத்தினால அவரை ஒரு காரியத்தை பேசிடணும் அப்படின்னு சொல்லி துடிச்ச அந்த இடத்துல கர்த்தரோ அந்த இடத்துல நீ சாந்த குணமாக இருக்கணுன்றதை கற்றுக் கொடுத்து இந்த இடத்துல நீ சாஃப்டாக பேசுன்னு சொல்லி நான் மறு உத்தரவாக கடினமாக பேசணும் இடத்தை மாற்றி ஒப்புரவாகும்படியாகவே ஆண்டவர் மாற்றினார். இந்த காரியத்தில் இருக்கும்பொழுது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். நானா இப்படி செஞ்சேன், இப்படி தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் என் எண்ணத்தையே மாற்றி ஒரு புதிதாக நான் செயல்படும்படியாக நடத்திட்டாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை நினச்சி இந்த நாள் வரைக்கும் அந்த காரியம் நான் மறக்கிறதே கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தும். நம் கடந்து வருகிற மனிதர்கள், நம் உற்றார் உறவினர், நம் சொந்த பிள்ளை கூட நம்ம பிள்ளைக்குள்ளே கிட்ட கூட நம்மளால் மீக்காக இருக்க முடியலன்றது புரியும். ஏன்னா அவங்க கிட்ட நம்மளுடைய வலிமையை அதிகமாக காமிச்சிடலாம். அவங்க அடம் பிடிக்கிறாங்களா, அப்போ நான் ஏதாவது ஒன்று வலிமையாக செஞ்சிடணும்னு செய்கிற ஒரு எண்ணம் தப்பு. ஆனால் உண்மையிலே அவர்கள் மேலே ஆத்துமா அவங்க லைஃப்பை உண்மையிலே கேர் எடுத்து சிச்சிக்கிற ஒரு சிச்சை என்று ஒன்று உண்டு. அது அன்பின் நிமித்தம் வரக்கூடியது. ஆனால் உண்மையிலே நம் கரைப்பட்டு கோவப்படக்கூடிய வரக்கூடிய இடமும் உண்டு. அது ரொம்ப தவறான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து எல்லா இடத்துலையும் லெட் மீ சூஸ் டு பி மீக். இந்த சின்ன பிள்ளைக்கு எனக்கு அகெயின்ஸ்டாக இப்படிப்பட்ட ஒரு காரியமாக நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அடிக்கக்கூடியவோ, இல்லை அவங்கள என்ன சொன்னால் அவங்க அழுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள செய்யக்கூடிய ஒரு காரியம் கூட நம்ம இடத்துல அந்த தன்மை உண்டு. ஆனால் அது எல்லாத்தையுமே கலைந்து போட்டு எல்லா இடத்துலையுமே லெட் அஸ் சூஸ் டு பி மீக். அப்படிப்பட்ட ஒரு பார்வையுடையவர்களாய், அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல சிந்தை பார்வையுடையவர்களாய் இருந்து நாம் இளைப்பாறுதலை சுதந்திரித்து பூமியை சுதந்திரத்திலாய் வாழ தான் ஆண்டவர் அழைச்சிருக்கார். இந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்று நாம் வாழ கிடவோம். ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சாந்த குணம் இந்த ஒரு பகுதியை நான் இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைத்த அந்த இடத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று அவரோடு அந்த நுகம் பூட்டப்பட்டு அவரோடு கற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையில்தான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த மெய்யான ஒரு சாந்த குணத்தை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெற முடியும் என்று உணர்ந்திருக்கிறேன். நானாக என்னுடைய ஒரு வெளிப்படையாய் ஒரு பர்சனாலிட்டி என்றோ பொலைட்டாய் பிஹேவ் பண்ணுகிறேன் என்றோ செய்கிற பகுதி என்பது அது தேவனிடத்திலே கற்றுக்கொள்கிற அந்த மெய்யான சாந்த குணத்தை போலவோ ஒரு மெய்யான ஒரு மனத்தாழ்மையோடு அந்த தேவனுடைய பார்வையில் இருக்கிற ஒரு பகுதியாக இல்லாமல் ஏதோ நான் என்னுடைய சுயத்திலே கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு பகுதியாக மாறிவிடும். அது ஒரு மெய்யான இளைப்பாறுதலை தருகிற ஒரு இடமாக இருப்பதில்லை என்று உணர்ந்திருக்கிறேன். ஆனால் தேவனிடத்திலே ஒவ்வொரு அந்த சூழ்நிலையை வரும்போது நான் என்னை பலவீனவனாக என்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தாமல் என்னுடைய சொந்த எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுக்காமல் தேவனிடத்திலே சென்று ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும்போது அவர் அந்த மெய்யான சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்வார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தேவனிடத்திலே கற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும்போது ஒருவேளை நான் அந்த இடத்திலே சில காரியங்களை நான் பேச வேண்டிய ஒரு பகுதி இருந்தாலும் அதையும் சாந்தத்தோடு பேசுவதற்கும் ஆண்டவர் கற்றுத்தருவார் என்று உணர்ந்திருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட அந்த மெய்யான ஒரு வாழ்க்கையை அவரோடு நுகம் பூட்டப்பட்டு அவருடைய அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நானும் பெற்று சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை பெற உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை எடுக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். நம்ம வாசித்த அந்த மத்திய 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் மாதிரி சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த சாந்த குணம் உள்ளதுன்றது நம்ம அநேக முறை தியானித்தது மாதிரி இந்த அன்புன்றது இன்னதென்று நம்ம அறியவே இல்லைன்ற மாதிரி தான் இந்த சாந்த குணம் ஒன்றுன்றதும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தலைன்னா நம்ம யாருக்குமே அது என்னன்றதே தெரிஞ்சிருக்காது. அப்போ அதை பற்றி நான் கற்றுக்கிறதுனா சகோதரர்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட போய் தான் நான் கற்றுக்கவே முடியும். ஏன்னா இந்த சாந்த குணம்ன்றது சாந்தன்ற குணம் உலகத்தை பொறுத்தவரை அமைதியாகவே இருக்குது. எப்பயுமே அமைதியாகவே என்ன பேசினாலும் பதில் பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்க ஒரு விஷயங்கள் தான். சகோதரர் அழகாக எடுத்து காமிச்சது மாதிரி எனக்கான விஷயங்களுக்காக நான் போராடுறதில்ல, இல்லை என்னோடதை ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்க அதை திரும்ப பறிக்கிறதுக்காக நான் செயல்படாமல் இந்த எனக்குள்ளே இருக்க சமாதானத்தை அவங்க பறிக்க ட்ரை பண்ணுறதுனால அவங்க சமாதானத்தை இழக்கிறாங்க. அவங்ககிட்ட சமாதானம் இல்லை. அந்த ஆத்மா மேலே கரிசனை கொண்டு அங்கே நான் பேசுகிற ஸ்ட்ராங்கான வார்த்தை கூட ஒரு சாந்த குணமுள்ள ஒரு விஷயமாக தான் அது மாறும். அது சாந்த குணத்துக்குள்ளே தான் அது வரும். அது நிச்சயமாக நம்ம யார்கிட்டையுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கர்த்தர் கொடுக்காட்டினா இந்த
சாந்த குணம். மோசையை பற்றி நம்ம தியானித்தது மாதிரியும் கூட மோசை கிட்ட பிறந்ததுலேருந்து அந்த சாந்த குணம் இருந்துச்சா அப்படின்றது இல்லை. அவரை கர்த்தர் கொண்டு போன பாதைகள் அநேக இடங்களை சுற்றி கடைசியாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்துறதுக்கு கூட்டு வரும்போது அவர்கிட்ட அந்த சாந்த குணம் இருந்துச்சு. அவர் அதுக்கு முன்னாடி நடத்தின பாதைகள்லாம் கர்த்தர் தான் அந்த இம்ப்ளான்ட் பண்ணாருன்னே நான் விசுவாசிக்கிறேன். இம்ப்ளான்ட் பண்ணுறதுன்றது அவருக்குள்ளே அதை வச்சது கர்த்தர் தான். கர்த்தருடைய ஆவி உடையவனாக இருந்தான்னு ஒரு இடத்துல இருக்கும். அப்போ நான் கர்த்தருக்குள்ளே என்னால் இதை செய்ய முடியும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ நான் கர்த்தருக்குள்ளே இல்லைன்றதா அர்த்தம். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு பேச்சாக இருந்தால் கூட, நான் பேச போகிறேன், என் மனைவி என் பிள்ளைகள் வந்துட்டு என்கிட்ட வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட அந்த நேரத்தில் நான் கர்த்தர்கிட்ட ஓடி, ஆண்டவரே இங்கே நான் என்ன பதில் சொல்லணும், என்னோடய சுய புத்தியில் நான் பேசினேன்னா கண்டிப்பாக இது தப்பான விதையை விதைச்சிரும், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குற அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கும்போது அங்கே பேச வேண்டிய விஷயங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறத நிறைய நேரங்களில் நான் ருசிச்சிருக்கேன். எனக்கே தெரியாத வார்த்தைகள்லாம் என் வாயிலேருந்து கிளம்பி வரதையும் நான் பார்த்துருக்கேன். பேசிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் நிறுத்துறதும் அது ஆவியானவர் தான். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், கர்த்தர் சொன்ன மாதிரி பாக்கியவான்கள்னு சொன்ன அந்த வார்த்தை இங்கே தான் ஆரம்பிக்குது. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடல் பாடும்போது ஒரு பாடல் ஒன்று பாடணும், என்ன ஆனந்தம்ன்றது. என்னோட பாவத்தை எல்லாத்தையும் அவர் மன்னிச்சது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆனந்தமாகவே எந்த காலத்துலையுமே இருக்கும். காரணம் என்னென்னா, நான் என்னோட பாவத்தை மன்னிக்காட்டி நான் கர்த்தர்ட்ட என் தேவன்கிட்ட நான் போகவே முடியாது. சாந்த குணமோ அன்போ அவரோட அன்பை ருசிக்கிறதோக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும். அவர் வந்தார், என் கூட வாங்க, பிதாவோட எப்படி சேர்ந்து நடக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன், பிதாவோட இருதயத்தில் பிதாவோட குணங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அந்த வழியை ஓப்பன் பண்ணி வச்சது அந்த ரத்தத்தில் தான் இருக்குது. அவர் என் பாவத்தை மன்னிச்சதில் தான் இருக்குது. அந்த மாதிரி எப்பயுமே அவர் கூடயே இருந்து அது ஒரு பாக்கியமாக, உண்மையிலே பாக்கியமான ஒரு இடம். இந்த சிந்தனைகள்லாம் என்னோடய சுயம் எந்த காலத்துலையும் யோசிக்காது. என் பக்கத்தில் இருக்க ஒரு மனுஷனும் ரசிக்கப்படணுமே, அவனையும் என்னுடைய மனைவியையும் நான் சுதந்திரிக்கணுமே, இந்த அப்படின்ற எண்ணங்கள்லாம் என் சுயத்துக்குள்ளே, யாரோட சுயத்துக்குள்ளேயும் வராத ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை எனக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுறது என் தேவன் தான். அவர் அதை வர்றாரு, அதோட அருமையை எனக்கு கொடுக்குறாரு, அந்த அருமையை எனக்கு தெரிவிக்கிறாரு. நான் மற்றவங்களோட சாந்த குணமாக மாறி மற்றவங்கள நான் ஆதாயப்படுத்தும் போது அதில் கிடைக்கிற பேரானந்தம், அது என் சொந்த மனைவியாகவே இருந்தாலும், என் சொந்த பிள்ளைகளாகவே இருந்தாலும், என் கூட வேலை பார்க்குறவங்களாகவே இருந்தாலும் அதில் கிடைக்கிற பேரானந்தம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கேன், எனக்கு இது விஷயம் தெரியும், ஆனால் இதை முழுசாக சுதந்திரிச்சுக்கிட்டேனான்னு கேட்டால் இல்லை. நான் முழுசாக சுதந்திரிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னோடு கூட பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். சாந்த குணம் ஸ்திரீகளுக்கு உரிய நல்ல குணங்களில் ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த குணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே வெளிப்புறமான ஏதோ ஒரு அமைதலாகவும் சாந்தமாகவும் இருக்கிற வெளிப்புற ஆவி இல்லை, உள்ளத்தில் மறைந்திருக்கிற அழியாத அந்த அலங்கரிப்பு, தேவனுக்கு முன்பாக இருக்கிற விலையேறப்பெற்ற அந்த அலங்கரிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இன்னைக்கு உணர்ந்தேன். சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவியை என்னுடைய உள்ளத்தில் நான் அதை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் நிறைய சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலையில் நான் நிறைய இடங்களில் என்னுடைய சுயத்தினால என்னை நியாயப்படுத்துகிற காரியங்கள் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு சாந்த குணம் உள்ளவளாய், ஒரு அமைதல் உள்ளவளாய், என்னை தாழ்த்துகிற அந்த பகுதியில் நான் அதிகமாக குறைவுபட்டவளாக தான் இருக்கேன். ஆண்டவர் அன்னைக்கு அந்த பகுதியை எனக்கு உணர்த்தினதுக்காக நன்றி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த பகுதியில் நான் அமைதியாய் தாழ்மையோடு இருக்கும் பொழுது, சங்கீதம் 25:9 சொன்ன மாதிரி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிற கர்த்தர் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடக்கணும் என்பதை எனக்கும் அவர் வழியை போதிப்பார். ஆனால் அதில் நான் முரட்டாட்டம் பண்ணுறங்களவரும், என்னை நியாயத்துக்கு தூக்கி எடுக்கிறாலும், என்னை அந்த சூழ்நிலையில் நான் ஒரு பலவானாக காட்டும் பொழுது கண்டிப்பாக தேவனுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இன்னைக்கு பேசின வார்த்தைப்படி என்னை நான் அந்த சூழ்நிலையில் பலவீனப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவோடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது தேவ ராஜ்யத்திற்குரிய அந்த இளைப்பாறுதலை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதுமாரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக அமைதலும் சாந்தமும், என்னைனாலே மனத்தாழ்மையில், வெறும் வெளிப்புறமான தாழ்மையில் இல்லாமல் மனது அளவில் நான் தாழ்மையோடு இருக்கும் பொழுது, அன்னைக்கு மரியாள் அவங்க பாடினது போல், தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தினால் மொழி என்னை எல்லாரும் பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு, அதே போல் நான் தாழ்மையுள்ள உள்ளத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் அப்பொழுது என்னை எல்லாரும் பாக்கியவதி என்று அந்த மேலான அந்த ஒரு வாழ்க்கைக்கு நானும் வர தேவன் எனக்கு உதவி செய்வார். அப்படியாக எனக்கு இந்த வார்த்தையின்படி வாழ தேவன் எனக்கு அனுக்கிரம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கேட்ட வார்த்தைப்படி
Blessed are the meek, for they shall inherit the earth. அந்த சமாதானம், அந்த தாழ்மையுள்ள மனது. இது நிறைய நேரத்தில் நான் இந்த வேர்ஸை படிச்சிருக்கேன். பட் ஒரே ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, when I am weak, he is stronger in me. கர்த்தர் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக மாறுறாங்க. அதை இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. Philippians 4:7 the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. நம்ம கேட்டது போல் உன்னுடைய நுகம் வந்து கர்த்தர் மேலே இருக்கும் போது கர்த்தருடைய சமாதானம் வந்து உன்னை சூழ்ந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினது என்னென்னா, எவ்ரி டே கோ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவருடைய யோக் வித் ஹிம், உன்னுடைய நுகத்தை அவர் மேலே போடு. ஸோ ஹீ வில் மேக் இட் ஈஸி ஃபார் யூ. உனக்கு உள்ள சமாதானத்தை அவர் வந்து தக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்கும் போது என்றைக்கெல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காலையில் அவருடைய சமூகத்தில் இருந்துட்டு நான் வந்து அன்னைக்குள்ள வேலைகளை செய்யும் போது அன்னைக்கு அவருடைய சமாதானத்தை நான் தக்க வச்சுருக்கேன். என்னுடைய சமாதானத்தையும் மற்றவங்களுக்கும் நான் அந்த சமாதானத்தை வந்து அது கூட இடையூறாக இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டேயாக மாறி இருக்கு. ஆனால் என்றைக்கெல்லாம் நான் வந்து அதை தவறி இருக்கேனோ அதை நான் உணர்ந்திருக்கேன். தட் ஐ ஹாவ் லாஸ்ட் மை பீஸ். அந்த இடத்துல அந்த ஒரு கோவம், என்னுடைய செல்ஃப், நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்பட்டிருக்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கேன். அது மறுபடியும் எனக்கு வந்து கர்த்தர் உணர்த்தினார் இன்னைக்கு. எவ்ரி டே கோ டு ஹிம் அண்ட் கெட் த பீஸ். அதாவது கர்த்தருக்கு லீவ் எவ்ரி திங் டு ஹிம். இன்றைக்கி நான் என்னென்ன செய்யணுமோ அதுக்குள்ளே பலன், அதுக்குள்ளே சமாதானம், எந்த சூழ்நிலையானாலும் நான் வந்து அதுக்கு விட்டு கொடுத்து அதை வந்து இந்த இடத்துல வந்து பேசவும் செய்யலாம், அதே நேரத்தில் சைலண்ட்டாகவும் போகலாம். சூஸ் த ரைட் ஒன். அமைதியாக விட்டு கொடுத்துருங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு கர்த்தர் தரதை நான் உணர்ந்திருக்கேன். அதில் நான் குறைவுள்ளவளாக காணப்படுறேன். ஐ ஸ்டில் வாண்ட் தட் காட் டு ரூல் மை ஹார்ட் whenever it comes to deal with my family. நிறைய நேரத்தில் சிச்சுவேஷன் அரவுண்ட் மீ வில் புட் மீ இன் அ பிளேஸ் வேர் நம்ம யாருன்றதை வந்து அந்த இடத்துல தான் நம்ம உணர முடியுது. நானும் அந்த நேரத்தில் நிறைய நேரத்தில் நான் ஒரு வீக்கான பர்சனாக நான் காணப்பட்டிருக்கேன் பை எக்ஸ்போசிங் ஆங்கர் அண்ட் செல்ஃப். ஆனால் அந்த விஷயத்தை நான் மாறுறதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகம் முழுவதுமே இது போன்ற ஒரு முற்றிலும் எதிர்மறையான ஒரு இடத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறது. டிட் ஃபார் டாட் என்று சொல்வார்கள். ஒன்றை நீங்கள் செய்தால் நான் பதிலுக்கு இதை செய்வேன் என்பதுதான். நான் கேட்டதை ஒரு நல்லவன் தான் நல்லவனாக இருப்பேன், கெட்டவனாக தான் நான் கெட்டவனாய்த்தான் இருப்பேன் என்பதுதான் இந்த உலகத்துடைய மனப்போங்கு. அதைத்தான் சினிமாக்களில் காண்பிக்கிறார்கள். கெட்டவனுக்கு கெட்டவனாய் ஒருவன் நடந்து வருகிறவன் தான் ஹீரோவாய் அவன் இருப்பான், போற்றப்படுவான், அவன் புகழப்படுகிறான். ஆகவே இந்த உலகத்தினுடைய ஃபார்முலா என்று சொல்வது கர்த்தருடைய ஃபார்முலாவுக்கு அவருடைய காட்டுகிற வழிமுறைகளுக்கு முற்றிலும் வித்தியாசமானது. அவர் என்ன சொல்வார்? பிளெஸ்ஸட் ஆர் த மீக் என்று தான் சொல்வார். சாந்த குணம் உள்ளவன் அவன் பாக்கியவான். சாந்தம் என்று சொல்வது ஒரு பிரிமிட்டிவாய் ஒரு சாதாரண ஒரு விதத்திலே அமைதியாக இருப்பது என்பது சரிதான். அதுதான் முதலாவது வேண்டும். there should be a quietness in the soul. ஆத்மாவிலே ஒரு சமாதானம் வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றவர் கூறும்பொழுது, ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். உங்கள் இளைப்பாறல் தருவேன். ஏன் கொதித்து கொண்டு இருக்கிறீர்கள்? நான் அந்த இளைப்பாறலை தருவேன் என்று சொன்ன பிறகுதான் யோக் வித் மீ, என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூ வில் லேர்ன். ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தட் இஸ் லேர்னிங். கற்றுக்கொள்கிற ஒரு பாடம்தான் சாந்த குணம். அதை நீங்கள் சும்மாவாய் டைட் பண்ணி மூடிக்கொண்டே இருந்துவிட்டு சாந்த குணம் அடைந்து விட்டேன் என்று சொல்லிவிடவும் முடியாது. அது ஒரு 2 நாள் முடியிருக்கலாம், 3 நாள் முடியிருக்கலாம், 4ஆம் நாள் டமால் என்று அது அணை கட்டு உடைந்தது போல் உடைந்து அது பெரும் சேதத்தை கொண்டு வந்து உண்டாக்கி வைத்துவிட முடியும். அதுபோன்று ஒரு சாந்த குணம் என்று சொல்வது இந்த உலகம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். வாயை பொத்தி கொண்டு அது என்ன வேணாலும் பேசிக்கொள்ளட்டும். அது மலையை பார்த்து மடு பேசுகிறதை போல் இருக்கட்டும், அல்லது வானத்தை பார்த்து நாயை குலைப்பதை போல் இருந்துவிட்டு போகட்டும். அப்படி நீ
அமைதியாக இருந்து கொண்டு இரு என்று சொல்வதெல்லாம் தட் ஸ்பிரிட் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியம் அல்ல. அது வெளியே உள்ள ஒரு முயற்சி எடுக்கின்ற ஒரு அவுட்வேர்டு, வெளியே உள்ள ஒரு ஃபோர்ஸ் வைத்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அதையெல்லாம் ஆண்டவர் கேட்கவில்லை. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் த ஹார்ட், ஐ ஆம் லோலி இன் ஹார்ட் அண்ட் மீக் இன் ஹார்ட், என்னுடைய இருதயம் சாந்தமாக இருப்பதை பாருங்கள் என்பதுதான். வாட் இஸ் சுட் பி த மீக்? சாந்தம் எங்கே வர வேண்டும்? இஸ் கம் டு த ஹார்ட், உங்கள் இருதயத்திற்குள் வர வேண்டும் என்பதானே அல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் நாவை நீங்கள் அடக்கி வைத்து விட்டு ஒரு 2 மணி நேரம் அடக்கி வைத்து விட்டு 3-4வது மணி நேரத்தில் வெடிப்பதோ அல்லது ஒரு வாரம் அடக்கி வைத்து விட்டு அடுத்த வாரம் வெடித்து வருவதோ எல்லாம் வெளியே உள்ள ஒரு சாந்தத்தை கற்றுக்கொண்ட ஒரு மானிடர்கள். we are not to be like that. அது போன்ற பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். நாம் எப்படி சாந்தமாய் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5 என்று ஒரு 7 பாயிண்ட்டை நாம் சொல்லி வைத்துவிட்டு எல்லாம் அதை ஹாப்பியாக கேட்டு வைத்துவிட்டு ஓகே வி வில் ட்ரை தேட், அதை முயற்சிப்போம் என்று சொல்வது சாந்த குணம். உலகம் சொல்லுகின்ற அந்த சாந்த குணம் அதல்ல. he said my heart, என்னுடைய இருதயம் சாந்தமும் அமைதியிலும் உள்ளதாக இருக்கிறது. லேர்ன் ஃப்ரம் த ஹார்ட், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது என்று சொல்வதெல்லாம் he will only direct my, என்னுடைய இருதயத்தை அவர் நடத்தி அதை செம்மைப்படுத்தி அதை நல்ல இருதயமாய் மாற்றுகிறாரே பாருங்கள், அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆகவே சாந்தம் என்ற இந்த பகுதியில் உள்ள முதல் பகுதியை என்னவென்று சொன்னால் த குவைட்னஸ், அந்த அமைதியை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் there are a lot of things, அநேக காரியங்களை நாம் இன்று கேட்டதை போல் பல்வேறு ரூபத்திலே அவருடைய ஞானத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். ஆகவே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஏன் இப்படி கலங்கி போயிருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளத்தில் ஏன் இப்படி கொந்தளிப்பு உண்டாகிவிட்டது? ஏன் இப்படி அலைமோதி உங்கள் வாழ்க்கையிலே எப்படி சீரழிவு, உங்களுடைய கணவன் மனைவி அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது சகோதரிகள் அல்லது யாரோ ஒரு விருந்தாளிகள் இதெல்லாம் வரும்பொழுது ஏன் இப்படி உங்கள் உள்ளம் அப்படி சீறி கொண்டு இருக்கிறது? பாரம் சுமந்து தவிக்கிறீர்களே, வாருங்கள், ஐ வில் கிவ் யூ சம் ரெஸ்ட் தேர். நானே உங்களுக்கு முதலாவது இளைப்பாறல் தருவேன். we should go to Jesus. that is the important message of the gospel. சுசேஷனுடைய மேன்மை என்னவென்று சொன்னால் go to Jesus, இயேசுவிடத்தில் போவதுதான். not to any man, ஒரு மனுஷனிடத்தில் போவதல்ல. yoke together with Jesus, இயேசுவிடத்திலே போய் நுகத்தை பூட்டிக் கொள்வதுதான். not to with any man, எந்த மனுஷனிடத்திலேயும் நாம் பூட்டிக் கொள்ளக்கூடாது. அதை அவன் அடிமைப்படுத்தி விடுவான். நான் சொல்கிறபடி நட என்று சொல்லுவான். அவனும் சில வசனங்களை அவன் பேசுவான். மனுஷருக்கு முன்பாக மேன்மையாய் எண்ணப்படுவது என்று அவன் சொல்லி மனுஷருக்கு முன்பாக மேன்மையாய் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது என்று சொல்லுவான். ஆனால் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையை அடுத்து அதே வசனம் சொல்கிறதை அவன் சொல்லுவானா என்று சொல்ல மாட்டான். நைஸாக அதை தள்ளி வைத்து விட்டு அதை தனக்கு பிரியமாய் ஒன்றை வைத்தே அவன் போதித்து கொண்டே இருப்பான். there is a lot of things like that. எத்தனையோ அருவருப்பான காரியங்களை மனுஷன் தனக்குரிய போதமாக வைத்து, அதுவும் குறிப்பாக ஒரு 10-15 போதங்களை வைத்துக்கொண்டு அதையே திரும்ப திரும்ப நாங்கள் பேசி கொண்டு இருப்போம். எத்தனை வருடங்களானாலும் அதைத்தான் நாங்கள் வைத்திருப்போம். அப்படி பேசுவதுதான் சிறந்த தாழ்மை. நீங்கள் புது செய்தியை பேசுவதெல்லாம் தாழ்மை இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்றதை பார்க்கும் பொழுது they want to cage them, அவர்களை ஒரு சில அந்த டாக்டினை வைத்து அவர்களை அது ஒரு கூண்டுக்குள் அடைத்து இதிலேயே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே அவர்களுக்கு காண்டம்னேஷன், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதற்கும் அவருடைய மனது சோர்ந்து போவதற்கும் அவர்கள் எப்பொழுதுமே தங்களையே பார்த்து கொண்டு திரிபவர்களுக்கும் அதை நடத்தி விட்டு போகிறார்கள். இல்லாமல் நெவர் சோ ஜீசஸ் தேர், இயேசுவை காண்பித்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள், அதிலிருந்து விடுதலை பெறும் என்று சொல்கின்ற இடத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைத்து விட்டு they put themselves, தங்களோடு வைத்துக் கொள்கிறார்களே. that is yoking with them, அவர்களோடு நாம் பூட்டப்படுவதாய் மாறிவிடும். ஒரு சபை எக்காலத்தும் ஒரு மனிதனோடு பூட்டுவதாய் அது இருந்துவிடக்கூடாது. ஒரு மனிதனோடு யோக்கிங் டுகெதராய் மாறிவிடக்கூடாது. இந்த சபை கிறிஸ்து ஒரு வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நாளே வந்து விடுவார், இன்று மதியம் வந்தாலும் வந்து விடுவார். தட்ஸ் ரைட். அப்படி இருந்தாலும் when he delays, அவர் தாமதித்தார் என்று சொன்னால் அந்த சபை they are yoked with Jesus, இயேசுவோடு அவள் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய நுகம் என்று சொல்வது ஒருவேளை இப்பொழுது உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவன் ஜோயலுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஜேக்கப் தெரியாமல் இருக்கலாம். டேனியல் இருக்கிறாரே,
அந்த டேனியல் தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஜாசுவாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த சிறு பிள்ளைகள் ஜோனாவுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ தெரியாமல் இருக்கலாம். அது என்றால் ஒரு அந்த நாட்களில் கொஞ்சம் இப்பொழுதுதான் கடந்து போய்விட்டது. மாட்டை ஒரு மேக்காலில் வைத்து பூட்டுவார்கள். இந்த பக்கம் ஒரு மாடு இருக்கும், அந்த பக்கம் ஒரு மாடு இருக்கும், அவ்வளோதான். அதற்கு பேர் தான் யோக்கிங் டுகெதர். உழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பக்கம் ஒரு மாடு இருக்கும், அந்த பக்கம் ஒரு மாடு இருக்கும். யோக்கிங் டுகெதர், ரெண்டையும் மேக்காலில் வைத்து பூட்டியிருப்பார்கள். அதுபோன்று இருக்கக்கூடிய பகுதியில் அவர் அழைப்பது என்னவென்று தெரியுமா? கமான் யோக் டுகெதர், என்னிடத்திலே வந்து நுகத்தை எடுத்துக்கொள் என்று சொல்வது என்பது வேறு. அண்டு தே தெம்செல்ஸ் கால் ஃபார் தெம்செல்ஸ், என்னிடத்திலே வந்து நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வது வேறு. தேட் இஸ் பாண்டேஜ். அது ஒரு பெரிய அடிமைத்தனம். ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. திஸ் சர்ச், இந்த சபை நேற்றோ அல்லது இன்றோ நாளையோ கிறிஸ்து வரும் வரைக்கும் should be yoked with Jesus. இயேசுவோடு பிணைக்கப்பட்டு அவரோடு நுகம் பூட்டப்பட்ட சபையாக இருந்திருக்க வேண்டுமே அல்லாமல் நாட் வித் எனி மேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை அகற்றி தள்ளி வைத்து விட்டு தன்னை தேவனாய் வைத்து தன்னோடு பூட்டும்படி சொல்லி, நான் சொல்லுகிறபடி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுவான். அது என்ன, ஐயோ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நான் யோக்காகிவிட்டேனே, நான் நுகத்தில் பூட்டப்பட்டேனே என்று ஓடிக்கொண்டே அடிமைத்தனத்தில் ஓடிக்கொண்டு இருப்பதா? நோ, ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஐ நாட் யோக் டு ஜீசஸ். இயேசு இடத்துல நான் பூட்டப்படவில்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டாமா? தட் இஸ் எ ஜாய்ஃபுல் யோக்கிங் டுகெதர் வித் ஜீசஸ். இயேசுவோடு பூட்டப்படுவது என்று கோலாகலத்தை என் ஜீவிகாலமெல்லாம் மறப்பதில்லை. என்று ரட்சிக்கப்பட்டேனோ 1968ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரையும் ஐ எம் யோக்ட் டுகெதர் வித் ஜீசஸ். இயேசுவோடு நான் நுகம் பூட்டப்பட்டிருக்கிறேனே. கிறிஸ்து அன்பை விட்டு எவன் பிரிப்பான் என்று சொல்வதே போல் அவரோடு போட்ட அந்த நுகத்தை தடியை முறிப்பவன் யார்? ஒரு மனிதனும் முறிக்க முடிவதில்லை. ஏனென்றால் ஐ ஆம் வித் யோக் டுகெதர் வித் ஜீசஸ். யூ ஹவ் டு லேர்ன் த டிவைன் திங். திவ்ய காரியங்கள் அனைத்தையும் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்பிரகாரமான சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என டூ திஸ், டோன்ட் டூ தேட். அந்த அவனிடத்தில் பேசு, இவனிடத்தில் பேசாதே, அவனோட நட்புக்கொள், இவனோட நட்பு கொள்ளாதே, இவனோட ஐக்கியம் வைத்துக்கொள், இவன் ஐக்கியம் வைத்துக்கொள்ளாது என்றெல்லாம் பேசுகின்ற வெளிப்பிரகாரமான பிரமாணங்கள் அல்ல. தட் இஸ் வித் ஜீசஸ். மோசையோடு இல்லை பிரமாணங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு அது ஜீவன் நிறைந்த அந்த கிருபையும் சத்தியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய, ஒரு காலம் அதை பிரிக்க இயலாத என்று சொல்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுபோல் அதை பிரிக்க இயலாது, எப்பொழுதுமே அது ஒன்றாகவே இருக்கும். கிருபை என்று இருந்தால் கண்டிப்பாய் சத்தியத்தை பேசும், சத்தியம் என்று இருந்தால் கண்டிப்பாய் கிருபையோடு தான் பேசும், சத்தியம் என்று இருந்தால் அது எப்படியாவது மாற வேண்டுமே என்ற தாகத்தோடு தான் இருக்கும். கண்டிப்பாக என்று அவன் பிறம்பை ஒரு தகப்பன் எடுத்திருந்தாலும் கூட என் பிள்ளை சீர்பட வேண்டும் என்று தான் அவன் இருப்பான். சகலமும் அவன் கிருபையும் சத்தியம் நிறைந்தவனாய் இருப்பானே அல்லாமல் ஒரு நாளும் அவன் சத்தியத்திற்கு விரோதமாய் அவன் பேசுவதோ அல்லது கிருபைக்கு விரோதமாய் அன்பற்ற விதமாய் நடந்து கொள்வதோ செய்யவே மாட்டான். இட் ஆல் த டைம்ஸ் டுகெதர், சேர்ந்தே அதை வைத்திருப்பான். ஆகவே யோக் டுகெதர் வித் ஜீசஸ் என்று நீங்கள் சொல்லும் பொழுது த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், முதல் பகுதியை என்னவென்று சொன்னால் சாந்தம், உங்கள் இளைப்பாறலை நான் தருவேன் என்பதுதான். ஆகவே குதிப்புண்டாகின்ற ஒரு நேரம் என்று வருகின்ற நேரத்தில் எல்லாம் டர்ன் டு ஜீசஸ், இயேசுவிடத்திலே நோக்கி பாருங்கள். அவன் இயேசுவை நோக்கி பார்த்து பேதுரு கடலில் நடந்த பொழுது இயேசு எப்படி அவர் நடந்தார், ஆகினால் நட என்று சொன்னார். தானே நடக்காமல் பிறரை பார்த்து நட என்று சொல்வது அபத்தம். சகோதர சகோதரிகளே, யூ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங், ஒன்றை பேச விரும்புகிறீர்களா, நீங்கள் நடந்ததை பேசுங்கள். நடந்ததை பேசினால் யாராவது ஒரு சிலர் கேட்டு நடக்க தொடங்குவார்கள். அடடே இப்படி நடக்கவில்லை என்று அறிந்து அவர்கள் வாழ தொடங்குவார்கள். நம்முடைய சபையுடைய அச்சாணி என்னவென்று தெரியுமா? லிவ் வித் ஜீசஸ் என்பதுதான். இயேசுவோடு வாழ வேண்டும் என்பதுதான். நீங்கள் வாழாமல் ஒன்றை பேச இயலாது. அவர் நடந்தார், இயேசு நடந்தார், அங்கே நான் நடக்கலாம், எஸ் யூ கேன் ஆல்சோ வாக் என்று சொன்னான். அவன் இயேசுவை நோக்கி பார்த்து நடந்த பொழுது நடந்தான். அவன் புயலையும் காற்றையும் பார்த்த பொழுது வீழ்ச்சி அடைந்து விட்டான். புயலும் காற்றும் அங்கே வீசிக்கொண்டு தான் இருக்கிறது, தேட்ஸ் ஓகே. பட் when you yoke together with Jesus, இயேசுவோடு நீங்கள் நுகத்தை பூட்டி கொண்டால் யூ கேன் பி அட்ரஸ். இளைப்பாறலுடைய ஒரு லாய் எவ்வளவுதான் நீங்கள் கொந்தளிக்கும் காற்றும் கடலும் இருந்தால் யூ கேன் வாக் ஆன் தட் ஹாய்ஸ்ட்ரஸ் விண்டு. அந்த கொடூரமான அந்த காற்றாய்ந்தாலும் கொந்தளிக்கின்ற அலையாய்ந்தாலும் யூ கேன் பி அட்ரஸ்ட்
இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுபோன்று அந்த யோக்கிங் டுகெதர் வித் ஜீசஸ் என்று சொல்லுவதை ஒரு மனிதன் அவன் பெற்ற பின்புதான் ஒரு பாடத்தை அவன் அறிகிறான். என்ன பாடத்தை அவன் அறிந்துள்ள தொடங்கிறான்? டிட் ஃபார் டாட், பதிலுக்கு பதில் என்று செய்வதென்று சொல்வதை போல் அவனை இயேசு அரெஸ்ட் பண்ணுகிறான். இவன் கத்தியை எடுக்கிறான். வாட் இஸ் திஸ்? இதுதான் கத்தியை எடுத்த இவனை இந்த உலகம் சினிமாவிலே வில்லனாய் அவனை ஹீரோவாயை மாற்றி வைத்து விட ஒண்டர்ஃபுல். எல்லாம் கரங்களை தட்டி டகர் என்று சண்டை போட்டு இயேசுவை விடுதலை செய்து விட்டு வந்து விட்டது என்றால் ஹீரோ என்று மாலையை சூட்டி விடுவார்கள். அந்த ஸ்பிரிட்டு தான் இந்த பூமியிலே இருக்கிறது. நான் ஹீரோவாக இருக்க வேண்டும். நான் என்ன அவனுக்கு இழைத்தவனா, நான் என்ன அவளுக்கு இழைத்தவனா என்று இருக்கக்கூடிய அந்த சோர்டு எடுக்கிற அந்த கத்திச்சண்டை என்பதையெல்லாம் எம்ஜிஆரோடு நின்று விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் கிறிஸ்துவ உலகத்திலும் கத்திச்சண்டை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவள் ஆல் த டைம் டேக் த சோர்டு, அரெஸ்ட் பண்ணுகிறாயா, என்ன செய்கிறேன் பார் என்று டகார் என்று கத்திச்சண்டை போடு வருவதை போல் வருகிறார்களே. அதுபோன்று ஒரு இடம்தான் துன்மார்க்கத்திற்குரிய இடம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தட் இஸ் ஈவில் திங். புட் யுவர் சோர்ட் என்று சீத் என்று சொன்னார். உன்னுடைய பட்டயத்தை உன் உரையிலே நீ போடு என்று சொன்னாய். யூ வில் டெஸ்ட்ராய். நீ இப்படி செய்வாய் என்று சொன்னால் நீ அழிந்து போவாய். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாமான் என்பதை நான் உனக்கு இப்பொழுது பாடமாய் ஃபார்முலாவாய் பெர்மனண்ட்டாக சொல்லி வைக்கிறேன். உனக்குமல்ல முழு உலகத்திற்கும் இந்த மதுரை கிறிஸ்துவ ஐக்கிய சபைக்கும் சொல்லி வைக்கிறேன். இஃப் யூ டேக் த டிட் ஃபார் டாட், அவன் செய்ததற்கு பதிலாக நான் செய்ய வேண்டும் என்று நீ பட்டயத்தை எடுத்தால் யூ வில் பி பெரிஷ், கெட்டு போவாய், அழிந்து போவாய். பி கேர்ஃபுல். தான் போகும் பொழுது எல்லா சீசர்களுக்கும் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை அதுதான். திரும்பி பார்த்து நெவர் டேக் தட் சோர்டு, பதிலுக்கு பதில் செய்யாதீர்கள் என்று சொன்னாரே. தட் இஸ் த மீக்னஸ். அதுதான் சாந்தம். முதலாவது சாந்தமாய் சூழ்நிலை மத்தியிலே அமைதியாக இருப்பது. இரண்டாவது, நான் இப்போ என்ன செய்ய வேண்டும்? ஐ ஷுட் நாட் டேக் த சோர்டு, பதிலுக்கு பதில் செய்துவிடக்கூடாது என்பதுதான் சாந்தத்தினுடைய அவர் கற்றுத்தருகின்ற, அதற்கு பிறகு கற்றுத்தருகின்ற ஒரு இடம். முதலாவது வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். நீ என்னிடத்தில் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நான் கற்றுக் கொடுக்கிற அந்த சாந்தமும் அமைதியிலும் உள்ள சாந்தமும், த மீக் அண்ட் லோலி, அந்த சாந்தமும் தாழ்மையுமான அந்த ஆவியை நீங்கள் கற்றுக்கொள்வதையா? தாழ்மை என்பது மொத்தமாய் பேசிக்கொண்டு தெரிவதில்லை. தாழ்மை என்று சொல்வது மரணவரிந்தும் தாழ்த்தினார் என்பதை வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தாழ்மை. ஹீ வில் டீச் மீ எவ்ரி சிச்சுவேஷன். மொத்தமாய் தாழ்மை என்று சொல்லிவிட்டால் அடேங்கப்போ இங்கே தான் தாழ்மை இருக்கிறது என்று எண்ணிவிட்டால் என்ன அர்த்தம்? ஹோல்சேலாக இறக்கி விட்டோம்னால் இங்கே தாழ்மை என்று சொல்லிக்கொண்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாங்கள் தாழ்மையை பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டால் அது ஆகிவிடுமா? டுடே, இன்று தாழ்மையை கற்றுக்கொண்டீர்களா? அந்த நுகத்தில் பூட்டப்பட்ட அந்த உங்களுடைய அந்த இன்ஸ்ட்ரக்டர், அந்த பூட்டப்பட்ட அந்த நுகத்தில் இருந்தாரே ஆண்டவர், அவர் உங்களுக்கு பூட்டப்பட்ட உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? இன்று எப்படி நீங்கள் தாழ்மையாக இருந்து கிருபை பெற முடியும் என்று சொல்லிக் கொடுத்தாரா? அதெல்லாம் இருப்பதில்லை. இவர்கள் கண்மூடித்தனமாய் தாழ்மை என்று சொல்வதை பார்த்தால் அதை விட வேடிக்கை வேறு எதுவுமே இல்லை. கான்ஃபரன்ஸ் ஆஃப்டர் கான்ஃபரன்ஸ் நான் போன இடங்களிலெல்லாம் ஐ ஹவ் ஸ்போக்கன் தட், பேசியிருக்கிறேன். வாட் இட் மீன்ஸ் ஹியூமிலிட்டி என்று சொல்வதை ஒரு பாட்டை வைத்து நடக்கிற சில நிகழ்ச்சிகள் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அல்லாமல் இந்த மொத்தமாய் மந்திரத்தை போல் எண்ணிக்கொண்டிருக்கிற தாழ்மை என்பதை ஒரு நாள் நான் கண்மூடித்தனமாய் ஏற்றுக்கொண்டதே இல்லை. இது தாழ்மை இல்லை என்று மொத்தமாய் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டது இல்லை. தாழ்மை என்பது அவனவன் தன் சூழ்நிலையிலே கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடப்பதுதான் தாழ்மை. ஆகவே மரணவரைந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லுகின்ற அந்த தாழ்மை மரணவரைந்தும் அவரோடு பூட்டப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்லவோ. அவர் விட்டு விலகாத வாழ்க்கை என்று சொல்வதெல்லாம் ஒரு நாளிலே கேட்ட ஒரு செய்தி என்பது அல்ல. மரணவரைந்தும் அவரை பூட்டப்பட்டு அவரை பின்பற்றி நடந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு நடந்திருக்கிற அந்த வேலையை தான் அவர் சொல்லுவார், நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் ஆத்மாவில் யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் யுவர் சோல். உங்கள் ஆத்மாவிலே என்ன வாசிக்கிறோம்? அந்த 11ஆம் அந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் உங்கள் ஆத்மாவிலே இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். ஐ வில் கிவ் ரெஸ்ட் என்று சொன்ன அதே ஆண்டவர், நான் இளைப்பாறுதலை தருவேன், என்னிடத்தில் வந்துவிட்டால் யூ கம் டு மீ, என்னிடத்தில் வாருங்கள் என்று வந்துவிட்டால் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். என்னோட நுகத்தை பூட்டிக் கொண்டால் யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட்
இன் யுவர் soul. உன் ஆத்மாவில் எதை என்ன செய்வீர்கள்? இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். எவ்ரி டே ஐ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் ஜீசஸ். இயேசு கற்றுக் கொடுக்கிற அந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமையா. அல்லேலூயா. இந்த பகுதியை உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். கோ டு ஜீசஸ் குயிக்லி. ஒரு சூழ்நிலை தாறுமாறாய் ஒன்று வரும்பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதை போல், புயலும் காற்றும் வீசுகிறது போல், குழப்பம் என்று வரும்பொழுது, கோ டு ஜீசஸ். கண்ணை மூடிக்கொண்டு இயேசுவிடத்தில் ஓடி விடுங்கள். ஒரு நாள் ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை ஒரு தாயிடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு எதற்கோ ஓடி வந்தது. கண்ணை மூடிக்கொண்டு வந்து ஓடி வந்து அம்மாவை பிடித்து கொண்டு, அதுபோல் கண்ணை மூடிக்கொண்டு அவரை போய் பிடித்து கொள்ளுங்கள். ஊசி போடும் பொழுது சில பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்லை, கொஞ்சம் கண்ணு முடிக்கோ என்று சொல்வார்கள். அப்படி செய்வதை போல் கண்ணை மூடிக்கொண்டு முதலாவது கோ டு ஜீசஸ், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அண்ட் தென் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் இளைப்பாறல் நானே உனக்கு தருவேன், சாந்தத்தை தந்து அமைதியை கொஞ்சம் உண்டாக்குவேன். பின்பு யோக் வித் மீ, என்னுடைய நுகத்தோடு எடுத்துக்கொண்டால் ஐ வில் டீச் யூ த மீக்னஸ், சாந்த குணத்தை நான் ஏராளமாய் உனக்கு கற்றுத்தருவேன். அந்தந்த சூழ்நிலைகளிலே ஐ வில் டீச் யூ. ஹோலி ஸ்பிரிட் அவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியங்களையும் உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்ன சகல சத்தியங்களையும் தாழ்மை, பொறுமை, அன்பு டொப் டப் என்று போடுவதில்லை. அந்தந்த சூழ்நிலையிலே ஹீ வில் டீச் யூ ஆல் திங்ஸ், சகலத்தையும் போதிப்பார். எவ்ரி சிச்சுவேஷன். தேட் இஸ் எ காட்லினஸ். அவன் நீதிமான், அவன்தான் நீதிமான். துன்மார்க்கன் என்று சொல்லுவன், அவனுக்குரிய ஆலோசனை என்பது வேறு. அவன் பாவிகளோடு உட்கார்ந்து கொண்டு அவன் கும்மாளம் அடித்து எதையோ யோசித்து கொண்டிருப்பது வேறு. பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு அவன் கைதட்டி சிரித்து கொண்டு இருப்பது என்பது வேறு. ஆனால் ஆவிக்குரியவனோ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து தியானம் செய்வான். நீர்க்காரல் ஓரத்தில் நடப்பட்ட அந்த கனிதரும் திராட்சை செடியை போல் இலையுதிராது இருக்கிற பச்சை பசையல் என்றிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது அவனுடைய கரத்தின் கிரியை அல்ல, எல்லாம் கர்த்தர் அவனுக்கு பின்னால் இருக்கிறபடினாலே, அவனோடு முகத்தில் பூட்டப்பட்டதுனாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அவனுடைய வாழ்க்கை செழித்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவியம் உண்டாகி விடுகிறது. ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதி வரும்பொழுது அவர் டீச் பண்ணுகிறதெல்லாம் இட் கேன் பி மெனி திங்ஸ். அநேக காரியங்களே அவர் போதிக்கிறார். அவர் போதிப்பதெல்லாம் என்னவென்று தெரியுமா? when you have the spiritual war, இது ஒன்று ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று வந்துவிட்டால், அவர் போதிப்பது என்னவென்று சொன்னால், டேக் யுவர் ஆர்மர், உன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்துகொள், தரித்துக்கொள் என்று தான் சொல்லுவார். அதை எப்படி வாசிக்கிறோம்? எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே என்று கூறும் பொழுது முன்னால் ஒரு பகுதியை அவர் சொல்கிறார். சகோதரி, நான் கடைசியாக சொல்லி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்திலே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதுதான் அந்த பலன் பெற வேண்டிய பகுதி. என்னவென்றால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் மாறும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இவர்களோடு சண்டை போடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். அது அல்ல, இதற்காக நான் வந்தேன், இவர்கள் சண்டை போடுவதற்காக நான் வந்தேன். என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதாக இருந்திருந்தால் நாம் கேட்டதே போல் லெகியோன் தூதர்களை நான் அனுப்பி 2000 தூதர்களை ஒரே நேரத்தில் அந்த நாட்களில் சங்காரம் செய்வதற்கு 24,000 தூதர்கள் இருந்தால் என்று எழுதியிருக்கிறது. 24,000 12 into 12 என்று போட்ட அந்த கணக்கின்படி 24 மூப்பர்கள் அந்த தூதர்கள் வந்து அழித்து போட்டிருப்பார்களே. நோ, அதற்காக நான் வரவில்லையே. இப்படி ஜெயிப்பதற்காக நான் வந்தேன். தீமையால் ஜெயிப்பதற்கு வருவதுதான் அந்த ஜெயமா? அவர்கள் என்னை அரெஸ்ட் பண்ணினார்கள், நான் கத்தியை எடுத்து யுத்தம் செய்து என்பதற்காக நான் வந்தேன். நோ, புடிட் என்ற சோடு இல்லை என்றால் இப்படி டிட்பா டாட் என்று பதிலுக்கு பதில் செய்யலாம் என்று செய்ய தொடங்கினால் யூ வில் பி டெஸ்ட்ராய்ட். நீ அழிந்து போவாய். யூ வில் பி டெஸ்ட்ராய்ட். யூ யுவர்செல்ஃப் வில் லூஸ் ஜாய். உன் மகிழ்ச்சியை இழப்பாய், உன்னுடைய நிம்மதியை இழப்பாய், உன்னுடைய பேலன்ஸை இழப்பாய். வயதான நாட்களில் இம்பேலன்ஸ் என்று வருவதற்கு சில டேப்லெட்
கொடுக்கிறார்கள். நான் ஒரு முறை கேட்டு இது என்ன இது டேப்லெட் என்றால் கொஞ்சம் இம்பேலன்ஸ் என்றால் அதை சரி செய்யும் என்று சொல்வார். அவர்கள் ஒரு சின்ன ஒரு தள்ளாட்டம் இருப்பது என்பதை போல் வயதான நாட்களில் இருப்பது எல்லாம் நல்ல காலங்களிலே இவர்கள் தள்ளாடுகிறார்கள். தேர் இஸ் நோ பேலன்ஸ், தேர் இம்பேலன்ஸ் ஆய் மாறிவிடுகிறார்கள். அது ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவன் வகுத்திருக்கிற வழி அவர்களுக்கு புரிவதில்லை. இது சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டிய நேரம், இது ஆவிக்குரிய யுத்தம் என்பது விளங்கி கொண்டால் என்ன சொல்லியிருப்பார்கள்? சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற குரலை கேட்டிருப்பார்கள். அந்த குரலை அவர்கள் கேட்டு அந்த 13ஆம் வசனம் சொல்லுகின்றபடி, ஆகையால் எதனால் இப்படிலாம் போராட்டம் இருக்கிறபடியால், பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கின்றபடியால், ஆகையால் நாம் என்ன செய்வோம்? பதிலுக்கு பதில் அந்த யுத்தம் எடுப்பதற்கு வாளை எடுக்க விட வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கும்படி சொல்லுவதை கேளுங்கள், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அவர் நின்று கொண்டே ஒன்றை செய்ய சொல்கிறார் பாருங்கள். தேட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். நீங்கள் தூங்கவும் சொல்லவில்லை, சும்மா உட்காரவும் சொல்லவில்லை. வார் தேட் இஸ் ஸ்டாண்டிங் தேர். அங்கே கவனமாய் நிற்க வேண்டும், விழிப்புணர்வுகளாய் நிற்க வேண்டும் என்பதை நிற்கத்தான் சொல்கிறார். போ என்று மார்ச் என்று சொல்லவில்லை, யுத்தத்திற்கு போ என்று சொல்லவில்லை. ஸ்டாண்ட் தேர், நின்று கொண்டு நீங்கள் அப்படி நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருப்பதற்கு தைரியமாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியம் என்னும் அரைக்கட்சியை எடுத்து நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று ஒரு நேரத்தில் அதை சொல்லுவார். மற்ற எல்லாமே இருந்திருந்தாலும் சத்தியம் என்ற அரைக்கட்சி இல்லாது இருந்திருக்கும் என்று சொன்னால், நோ, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். முக்கியமான ஒரு நேரம். சத்தியமான அரைக்கட்சி இல்லை என்று சொன்னால், அந்த பெல்ட் இல்லை என்று சொன்னால், யுவர் வேஸ்ட் ஒன் பி ஸ்ட்ராங். அதனால அருணாக்கயிறு என்று ஒன்றை போடுவார்கள். அது இன்னும் அரைக்கச்சையை போல் அந்த இடுப்புக்கு பெலன் என்று சொல்வார்கள். அதுபோல் உன் அரைக்கச்சையை நீ பெல்ட்டை நீ ஸ்ட்ராங்காக போடவில்லை என்று சொன்னால் யூ கேனாட் பி ஸ்ட்ராங். ஆகவே இந்த நேரத்தில் சத்தியத்தை இழந்து விடக்கூடாது. இந்த நேரத்தில் அன்பு அன்பு என்று பேசிக்கொள்வது, ஸ்பீக் த ட்ரூத், பட் வித் லவ். அன்போடு பேச வேண்டும் தான். ஆனால் முதலாவது சத்தியத்தை பேசினால் அன்பு இல்லை என்று எண்ணிவிடால் என்று எண்ணாதே. ஸ்பீக் த ட்ரூத், ஸ்பீக் த ட்ரூத் என்று அவர் சொல்லுவார். சடான் என்று அந்த சத்தியத்தை அவன் போட்டு விட்டவுடன் சர்வாயுத வர்க்கமும் நிறைந்து விட்டது. அல்லது இன்னொரு சமயம் அங்கே வரும் பொழுது அந்த சமாதானத்தின் நீதி என்னும் அந்த மார்க்க வசத்தை தரித்துக்கொள் என்று அவர் சொல்லுவார். நீதி என்னும் அந்த மார்க்க வசத்தை அவர் தரித்துக்கொள் என்று சொல்வதெல்லாம் நெஞ்சுக்கு நீதி என்பதுதான். அந்த இருதயத்திலே நீதி, தெய்வ நீதி வர வேண்டும். வெளியே உள்ள கிரியைகளிலே செய்யக்கூடக்கூடிய நீதி என்பது வேறு, கொலை செய்யாத விபச்சாரம் செய்ய என்று சொல்ல நீதி என்பது வேறு. அதையெல்லாம் நாங்கள் செய்யவில்லை, குட் மேன் என்று சொல்லிவிடாதீர்கள். இருதயத்திலே கொலை செய்கிறீர்கள், இல்லை இருதயத்திலே பகை வைத்திருக்கிறீர்கள், இருதயத்திலே வேசித்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது, இருதயத்தில் பொருளாசை குவிந்து போய் கிடக்கின்றது. தேவனை முன்னால் வைப்பதற்கு பதிலாய் தேவனை பின்னால் வைத்துக் கொள்வதற்கே பொருளாசைத்தானே கொண்டு வந்து வைக்கிறான். பொருளை முன்னால் வைத்து தேவனை பின்னால் வைப்பது தானே பிசாசுடைய வேலை. ஆகவே அந்த நெஞ்சிலே வரக்கூடிய அந்த தெய்வத்தின் நீதியை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதியை அறியும் பொருட்டு நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய நீதியை நான் குப்பையென்று எண்ணினேன் என்று அவர் சொன்னார். அதை நான் தள்ளிவிட்டேன். அதை வைத்துக்கொண்டு நீதிமான் என்று பேச சொல்லி அழுவதா? வேண்டாம். நெஞ்சில் எனக்கு நீதி இருக்கிறதா? ஆகிய ஆண்டவர் சொல்வார், நீதி என்னும் மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக்கொள் என்று சொல்லுவார். there is something wrong in your spirit என்று சொல்வார். தேவன் சரி செய்து கொள்கிறான். மூன்றாவது சொல்ல, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவனாய் என்று அவர் சொல்லுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்லக்கூடிய நீங்கள் சமாதானமாக இருந்திருக்க வேண்டும். உங்கள் சமாதானம் உங்களுக்குள் நிலைத்திருக்க கடவுள் சொல்லவில்லையா? சமாதானத்தை சரி பண்ணிக்கொள் என்று அவர் சொன்னவுடன் தன்னைத்தானே அவன் சமாதானத்தை தரித்து கொண்டு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவன் பாதரட்சியை தொடுத்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறான். பின்பு ஒரு நேரத்தில் வரும்பொழுது எல்லாம் போட்டிருந்தாலுமே கூட அவன் பொல்லாங்கண்ணியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டவர்கள் என்று அவர் சொல்கிறார். பொல்லாங்கண்ணியையும் அக்னியாஸ்திரங்கள், இதில் அவன் அக்னியாஸ்திரம் வைத்து அவன் தாக்குகிறான். எங்கே தாக்குகிறான்? விசுவாசத்தை குலைத்து விட வேண்டும். அவனுடைய தேவன் மீது பற்றிருக்கிற விசுவாசத்தை குலைத்து விட்டு மனுஷனை நம்பி வாழலாமா? அல்லது பணத்தை நம்பி வாழலாமா? இந்த மனுஷர்களுடைய சிநேகத்தை வைத்து வாழலாமா? யாருடைய தயவாவது நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் எதையோ வைத்து எண்ணி வாழும் ஜனங்கள் சபைக்கு ஆட்கள் தான் பெருசு என்று எண்ணி
வாழ்வதா? அந்த விசுவாசம் ஆட்கள் இல்லை, ஆட்கள் வேண்டும்தான், ஆத்மாவை நேசிக்க வேண்டுதான், சுவிசேஷ ஊழியம் ஏராளம் செய்கின்ற மக்கள் தான் நாம். ஆகிலும் நல்ல விசுவாசம் உள்ள அங்கே மக்கள் வேண்டும். ஆகவே அந்த விசுவாசத்தை குலைப்பதற்கு ஆட்களை கூட நாம் வைத்து விடுவதில்லை. யூ ஸ்டாண்ட் இன் த ஃபெய்த். அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நாம் நிற்கும்படி அக்னியாஸ்திரங்களை அவன் எய்து அவன் எதையாவது ஒன்றை வைத்து உடைத்துவிட பார்க்கிறானே. உங்களுடைய விசுவாசத்தை தகர்த்துவிட உங்களுடைய இருதயத்தை நோக்கி அவன் அந்த இருதயத்தில் உள்ள அந்த விசுவாசத்தை அவன் போக்குவதற்கு அவன் செய்யும் பொழுதெல்லாம், அந்த அக்னியாஸ்திரங்கள் வரும் பொழுதெல்லாம் கவனம், இந்த அக்னியாஸ்திரத்தை எதிர்த்து நிற்கும்படி விசுவாசம் கேடகத்தை பிடித்து கொண்டு நில் என்று சொல்வார். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டு அதையெல்லாம் அவித்து போடும்படியாக அந்த கேடகம் கிருபை உதவி நமக்கு செய்கின்றது. அல்லேலூயா. இவையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு என்ன செய்யுங்கள்? நில்லுங்கள், சண்டைக்கு போங்கள் என்று சொல்லவே இல்லை. பதிலுக்கு சண்டைக்கு போங்கள் என்று சொன்னார். அங்கே தான் நமக்கு பெரும் போராட்டம் உண்டு என்று 12ஆம் வசனம் சொல்லி வைத்திருக்கிறதே. அந்த போராட்டத்திற்காக போக வேண்டும் என்று சொன்னார். நில்லுங்கள், நின்று கொண்டு தான் செய்ய வேண்டும், எல்லாம் போட்டாச்சு என்று போய்விடாதீர்கள், இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிறது என்று அவர் சொல்கிற அடுத்த போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் எடுத்துக்கொள் என்று சொல்வார். எல்லாம் நன்றாக ஆழமாய் செய்துவிட்டோம், ஆழமாய் அதை செய்துவிட்டோம் என்று அவன் சொல்லி வைத்து விட்டு ரட்சிப்பையே அவன் இழந்து விட்டான். தன் ரட்சிப்பையே அவன் பார்க்கவில்லை. தான் எந்த குழியிலிருந்து தூக்கப்பட்டோம் என்பதை மறந்து இவன் ஆவிக்குரிய பெருமையை கொண்டவனாய் இந்த பூமிக்குரிய இந்த ஆவிக்குரிய இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் கண்டு அதில் சீரழிந்து அதில் உள்ள போட்டி, அதில் உள்ள பொறாமை, அதில் சண்டையில் போய் அவன் மூழ்கி விடுகின்றான். தன் ரட்சிப்பின் தலை சீராவி போய்விட்டதே என்று பார்ப்பதில்லை. ரட்சிப்பின் சந்தோஷத்தையே அவன் இழந்து விட்டான். நீ நின்றது உண்மையாக இருக்கலாம், கவனித்துக்கொள், இதோ பார் உன் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா போய்விட்டது என்று இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வீரன் தலைச்சீரா இல்லாமல் அவன் யுத்தத்திற்கு போவது எப்படி இருக்கும்? கேவலமாக அது இருப்பதில்லையா? அந்த ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை சரியாக இருக்கிறது என்று பார்த்துக்கொள், அதை ஏன் இழந்து விட்டாய், அதை பிடித்துக்கொள் என்ற ஒரு நேரத்தில் அவர் அந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்றை குறிப்பிடுவார். அப்புறம் வேதவசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள் என்று அவர் சொல்வார். உன்னுடைய பட்டயமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டியதெல்லாம் த வேர்ட் ஆஃப் காட், என்னுடைய வார்த்தை தான். ஆவியின் பட்டயமாகிய ஆவிக்குரிய காரியத்தை ஜெயிப்பதற்கு வேதவசனம்தான் வேண்டும். வேதவசனத்தினுடைய தர்க்கம் என்று அல்ல, வேதவசனத்தினுடைய மூர்க்கம் என்று அல்ல, வேதவசனத்தை வைத்துக்கொண்டு ஆணவம் என்பது அல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய சத்தியங்கள் என்று மாரடிப்பதற்காக அல்ல. அது ஆவிக்குரிய அந்த யுத்தத்திற்கு பயன்படுத்துவதுதான் அந்த வேதவசனம். அந்த வேதவசனமாகி அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை நீ இழந்து விட்டு உன்னுடைய சொந்த அறிவை வைத்து ஏற்கனவே வாசித்த வசனங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு மமதை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று போய்விடாதே. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்திலே உன்னை நான் பார்க்கிறேன், தரித்திரனாய் நின்று கொண்டிருக்கிறாய், டேக் யுவர் ஸ்வார்ட், உன்னுடைய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொள் என்று அவர் சொல்வார். தியானம் செய்வதும் அந்த தியானத்திலே பட்டயங்களை சேர்த்து வைப்பதும், தாவீதினுடைய அந்த படை வீரனுக்குரிய கலன்களுக்குள்ளே போனால் பட்டயங்கள் நிறைய அடுக்கி வைத்திருந்தான். எதிர்காலத்திலே தன்னுடைய யுத்தத்திற்கு வேண்டிய பட்டயத்தை வைத்திருந்ததை போலவே அவன் பட்டயமின்றி இருப்பதை ஆண்டவர் சொல்லி சேர்த்து வைத்துக்கொள், ஆவிக்குரிய பட்டயமாய் வைத்துக்கொள். உங்கள் வாழ்க்கையில் வெறும் வேத வசனம் அது வேத வசனமாகவே இருந்துவிட்டு போனால் மமதை உண்டாக்கும். என்னவென்று அவர் சொல்லுவார், அறிவு எதை உண்டாக்கும்? அறிவு என்ன உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். வேத அறிவும் இருமாப்பை உண்டாக்கும். பட் த லவ் ஆஃப் காட், அன்பு, அந்த பக்தி விருத்தியை உண்டாக்கும். அந்த ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையை நீ சேர்த்து வைத்திருக்க வேண்டாமோ? நீ ஆவிக்குரிய பட்டயமாய் மாற்றியிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எத்தனை வீரர்களை கொன்றாய்? முதலாவது கொன்றது இந்த கோலியாத், இரண்டாவது கொன்றது மீதியான், நான்காவது கொன்றது அந்த கிலமோத் என்று வரிசையாய் எழுதப்பட்டதை போல் வைத்து பழக்கி வைத்து பட்டயம்தானா வைத்திருக்கிறாய் என்று கேட்பார். வாட் இஸ் ரைட் நவ்? இவ்வளவு வேண்டியது என்னவென்று தெரியுமா? தேர் இஸ் இஸ் சோர்ட். உனக்கு ஒரு யுத்தம் வேண்டும், வந்துவிட்டது, நீ இருக்க வேண்டுமே. எங்கே இருக்கிறது உன் சோர்ட்? பழையதை நான் கேட்கவில்லை. இப்பொழுது நீ வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையின் மூலமாய் ஜீவன் உள்ளவனாய் வாழ்கிறானா என்பதான் கேட்பேன். திஸ் வாஸ் ஆஸ்க்ட் டு மீ காட் many டைம்ஸ். பல சமயங்களே கேட்டிருக்கிறார். டுடே வேர் இஸ் யுவர் சோர்ட்? உன்னுடைய பட்டயம் எங்கே என்று கேட்பார். யுத்தம் வருவதற்கு முன்பே கேட்டிருக்கிறார். அன்றே மன்னியும் என்று கேட்டு நேரத்தை முக்கியமானதெல்லாம் போட்டுவிட்டு கூட மணிக்கணக்கில் உட்கார்ந்து, மணிக்கணக்கில் அல்லது ஐ டோன்ட் நோ,
சம்டைம்ஸ் மணிக்கணக்கிலும் போவது உண்டு தான். இருந்து தியானித்து அந்த தியானத்திலே நான் அப்படி ஒரு மனம் குலைந்து போய் அவர் சொன்ன வார்த்தையினாலே நிறைந்து அந்த ஆவிக்குரிய வேதவசன பட்டயம் உள்ளே என்னுடைய இடுப்பிலே சொருகப்பட்டதை போல் உணர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் மத்தியானம் பொழுது சாயங்காலமும் ஒரு நிகழ்ச்சி வருமே பாருங்கள். அந்த நேரத்தில் பயன்படுவது என்னவென்று தெரியுமா? நேற்று உள்ள பட்டயம் அல்ல, முந்தின பட்டயம் அல்ல, ஞாபகம் வைத்திருக்கிற பட்டயம் எல்லாம் இல்லை. இன்று எனக்கு தந்தாரே பாருங்கள் ஒரு பட்டயம். ஐ டேக் த சோர்ட் தேர். அதை வைத்து சாத்தானை பார்த்து, என்ன முழங்கால் படி என்று சொல்லி என்னை ஒத்தவேசம் தரிக்கும்படி சொல்லுகிறாயா? நோ, ஒரு காலம் இயலாது என்று சொல்லுகிற தைரியம் எப்படி உண்டானது? இந்த பட்டயம். இந்த பட்டயத்தை காலையில் திரும்பவும் நான் தியானித்து பெற்றேனே பாருங்கள் அந்த பட்டயம். அதுபோல் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அந்த பட்டயத்தை வைத்திருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பட்டயம் கொடுத்தாரோ? ஒரு ஆறுதல் என்ற பட்டயத்தை பெற்றீர்களோ? உங்களுக்கு உற்சாகம் என்று கொடுத்த பட்டயத்தை பெற்றீர்களோ? பாவத்தை எதிர்த்து நிற்பதற்குரிய ஒரு ஆலோசனை என்ற பட்டயத்தை பெற்றீர்களோ? அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற இடம். அவர் என்ன செய்கிறார்? அந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும், அதாவது யுத்தம் கிழக்கே இருந்து வருமா, மேற்கே இருந்து வருமா, தெற்கே இருந்து வருமா, வடக்கே இருந்து வருமா, மேலே இருந்து வருமா, ஒன்றும் புரிவதில்லை. வடகிழக்கிலிருந்து வருமா, தென்மேற்கிலிருந்து ஒன்றும் புரிவதில்லை. இதெல்லாம் தரித்து கொண்டு நின்று கொண்டிருங்கள். யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்கள் நின்றாலே போதும். உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணி கொள்ளுங்கள் என்பதுதான் ஆண்டவர் சொன்ன அந்த போராட்டம். யுத்தம் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடுங்களா? என்ன செய்யுங்கள்? ஸ்டாண்ட் அப் தேர், தட்ஸ் ஆல். நின்று கொண்டு ப்ரே, ஜெபம் செய்யுங்கள். எதிர்த்து பேசுவதற்கு போய்விடாதுங்கள். அங்கே பதிலுக்கு பதில் என்று சண்டை போடுவதற்கு என்று போகாதிருங்கள். ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரே. எந்த சமயமானாலும் இருக்கக்கூடும். ஜெபம் பண்ணுங்கள். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அந்த ஆவியினாலே ஜெபம் செய்து அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தமானோடும் பண்ணுதலோடும் விழித்து கொண்டு நில்லுங்கள். எத்தனையோ பரிசுத்தமால் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ மன உறுதி கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு சேர்ந்து ஸ்டாண்ட் அப் தேர், உறுதியாக நீங்கள் நின்று கொள்ளுங்கள். ஆகவே பதிலுக்கு பதில் செய்வது என்று சொல்வது சாந்த குணம் இல்லை. பதிலுக்கு பதில் செய்து சாதிப்பது என்று சொல்வது அது தேவன் விரும்புகின்ற நீதியுள்ள வாழ்க்கை இல்லை. நீதிமான் என்று சொல்வதும் துன்மார்க்கன் என்று சொல்வதும் இந்த இரண்டு தான். பதிலுக்கு பதில் செய்கிறவன் துன்மார்க்கன், சாந்த குணமுள்ளவன் கர்த்தர் போதிக்கின்றபடியெல்லாம் செய்கின்றவன். அவனுக்கு போதித்து அவனுடைய மேக்காலிலே பூட்டப்பட்டபடினாலே அவரோடு பூட்டப்பட்ட அதிலே அவர் கற்றுக் கொடுக்கின்ற அந்த சாந்தம் இருக்கிறதே, போதனை இருக்கிறதே, அதை சார்ந்து வாழ்வதுதான் உத்தமமான பாக்கியவான். அவன் பாக்கியவான். அவன் பூமியை அவன் சுதந்திரிப்பான். என்ன பூமி என்று தெரியுமா? அந்த கானான் பூமியை போல் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பான். ஹீவிலம் கேட்டதை போல் மிகுந்த சமாதானத்தை பெற்றிருப்பான், மிகுந்த மகிழ்ச்சியை அவன் பெற்றிருந்திருப்பான், மிகுந்த நீதியை பெற்றவனாய் இருப்பான். ஹீ வில் இன்ஹெரிட் தட். அதை அவன் சுதந்திரிப்பான். ஹீ வில் லெண்ட், மற்றவர்களுக்கு அதை தாராளமாய் கொடுப்பான். ஹீ வில் லெண்ட், அவர் கடனாய் கொடுப்பதை போல் கொடுப்பான். துன்மார்க்கன் கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க மாட்டான். அவனுக்கு நீங்கள் கொடுத்ததில் வாங்கி கொண்டு பதிலுக்கு செய்வான் என்று எண்ணுவீர்களோ? அவன் செய்ய மாட்டான். பட் யூ ஆர் லெண்டிங் தம், கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். சமாதானம் மற்றவனுக்கு சமாதானம் கொடுக்கிற மகனாய் நின்று கொண்டே இருக்க வேண்டும். துன்மார்க்கம் கொண்டவனுக்கு அவனுக்கு பரிசுத்தத்தை காட்டுகின்றவனாய் நின்று கொண்டே இருக்க வேண்டும். அசுத்தம் கொண்டவனுக்கு பரிசுத்தத்தை அள்ளி வழங்குகிறவனாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சண்டை ஓடியவனுக்கு நீங்கள் பொறுமையை கொடுக்கிறவர்களாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டீர்கள். என்ன பூமி? வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த பூமி. அந்த 37வது சங்கீதத்திலே அப்படித்தான் அவர் அதை பிரித்து வைத்து எழுதுவார். 37 அந்த 11 நாம் முதல்ல என்ன வாசித்தோம்? 37ஆம் சங்கீதம் 11ஆம் அந்த வசனத்திலே, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து, பூமியவா மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள்? இல்லை, மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கன் என்று அடுத்த வசனத்திலே வருகிறது. ஆகவே சாந்த குணம் உள்ளவனாய் இல்லாத ஒரு மனுஷன் துன்மார்க்கனாய் அவன் மாறுகிறான். சாந்த குணம் உள்ளவன் யார்? பூமியை அவன் சுதந்திரித்து
அந்த சங்கீதம் 37:11 வாசிக்கிறதை போல் அவன் சுதந்திரித்து எதை சுதந்திரிக்கிறான்? மிகுந்த சமாதானத்தை சுதந்திரித்திருப்பான். ஹல்லேலூயா! கற்றுக்கொண்டவன், இயேசுவோடு நுகம் பூட்டப்பட்டு கற்றுக்கொண்டவன், அவரிடத்திலே திரும்பி வந்தவன். ஒரு மனுஷன் சில காலங்கள் கழித்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவரிடத்தில் வரவில்லை என்றால் ஒரு காலகட்டம் ஒன்று வரும். அப்பொழுது அவரை பார்ப்பதற்கு வெட்கமடைவான். இனி திரும்பி போவதற்கு வழியில்லை என்று எண்ணுவான். என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, ஒருவேளை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ள கேட்கலாமோ என்ற அச்சமெல்லாம் அவனுக்கு உண்டாகிவிடும். முதலில் அவன் எளிதாய் ஆண்டவரிடத்தில் போவதை விட்டுவிட்டு தானாகவே பதிலுக்கு பதில் செய்து கொண்டு போவான். ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவன் வெட்கமடைவான். கர்த்தர் வரும்பொழுது வெட்கமடைவான் என்று இருக்கிறதெல்லாம் இரண்டாவது தான். முதலாவது வெட்கம், அவரிடத்தில் போவதற்கே வெட்கமடைந்து விடுவான். செட் ரைட் தேன், சரி செய்து கொள்ளுங்கள். கோ டு ஹிம் அகைன் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப செல்லுங்கள். அவரோட நுகத்தில் பூட்டப்பட்டு விடுங்கள். He will teach you, அவர் உங்களுக்கு போதிப்பார். You will find rest in your soul. நீங்கள் அந்தந்த நேரத்திலே உங்கள் ஆத்மாவிலே இளைப்பாறுதலை கண்டுபிடிப்பீர்கள். அவர் போதிப்பார், நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா! பின்பு அவன் என்ன அவன் அடைகிறான்? 21ஆம் அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, துன்மார்க்கன் கடன் வாங்கியும் செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். துன்மார்க்கனுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் சமாதானத்தை, அவனுக்கு இல்லை. சமாதானத்தை கொடுக்கிறீர்கள், நீங்கள் பெற்றுக்கொண்டதை அவனுக்கு கொடுக்கிறீர்கள். பொறுமை இல்லாதவனுக்கு உங்கள் பொறுமையை காண்பித்து கொடுக்கிறீர்கள். அதெல்லாம் வாங்கி கொண்டு அவன் காலில் போட்டு மிதிக்கிறான், என்னவோ செய்துவிட்டு போகிறான். அவன் திரும்பி செலுத்துவதில்லை. உங்கள் திரும்பி செலுத்துவான் என்றால் நீங்கள் செய்ய வேண்டும். நான் அன்பு செலுத்தினேன் அல்லவோ, அதை எனக்கு செலுத்தல் என்று கேட்பானோ? நான் முந்தி உங்களுக்கு இப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறேன் அல்லவோ, ஆகவே எந்த உதவியை பெற்ற நீங்கள் நான் சொல்லுகிறபடி செய்கள் என்று அவன் கேட்பானோ? அப்படியெல்லாம் அவன் ஒரு நாளும் அவன் கேட்க மாட்டான். அவன் இறங்கி கொடுக்கிறவனாய் இருப்பான். அந்த 26ஆம் வசனம் வரைக்கும் அப்படித்தான் எழுதியிருக்கும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 22ஆம் வசனத்திலே நீ சாந்த குணமுள்ளவன், அவன் பிளஸர் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது பகுதியைப் போலவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் அது உறுதிப்படும். அவனுடைய நடைகளை எல்லாம் அவன் செம்மைப்படுத்தி நடத்துகிறார். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். ஒருவேளை அவன் கொஞ்சம் விழுந்ததை போல் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். சாந்த குணமுள்ளவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம் பாருங்கள். அவன் தவறி இடறி விழுந்தாலுமே கூட, யுத்தத்தில் தளர்ந்து போய் இருப்பதை போல் போனாலுமே கூட, அவன் கையை தாங்குவதற்கு அந்த ஆரோன் செய்ததை போல் அங்கே கையை தாங்குவதற்கு அந்த யோசுவாவுடைய யுத்தத்தில் அந்த கையை தாங்குவதற்கு நிற்பதை போல் ஆளை அனுப்பி வைப்பார். ஹி வில் சப்போர்ட் யூ. அவர் உங்களை சப்போர்ட் கையை தாங்கும்படிய அதை அவர் செய்வார். அந்த 25ஆம் வசனத்திலே அவன் போய் இறந்து சென்றதில்லை. எனக்கு பொறுமையிலேயே சாந்தமிலேயே கொடுங்கள் என்று அவன் கேட்கப்படுகிறான் இருப்பதில்லை. எனக்கு உங்கள் பொறுமையை காட்டுங்கள், எனக்கு கொஞ்சம் சாந்த குணம் வேண்டும், என் மீது அன்பு காட்டுங்கள் என்று போய் இறந்து நிற்க மாட்டான். பிறருடைய அன்பிற்காக இறந்து நிற்கிறவர்கள் இருக்கிறார்களே, அது துன்மார்க்கனுடைய எல்லையிலே உள்ள பகுதி ஐயா. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் லவ் ஃப்ரம் எனிபடி. தெய்வ அன்பை உள்ளத்தில் நிறைத்திருக்கிறபடினாலே தட் இஸ் ஈனஃப் ஃபார் மீ. ஐ ஹாவ் டு லவ் அதர்ஸ். அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று ரெக்கார்டே இல்லை சகோதரா. அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்ற ரெக்கார்டை உங்களுக்கு இருக்குமோ? 2 பிரமாணம் தான். லவ் காட், காட்ஸ் லவ் ஃபில் யுவர் ஹார்ட். தெய்வ அன்பு உள்ளத்தை நிரப்பட்டும். லவ் அதர்ஸ், மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த சுய அன்பு இருக்கிறதே, அந்த பரிதாப அன்பு இருக்கிறதே, அந்த அந்த கேட்கறது கேட்கறது இருக்கிறது. அவன் இறந்து இருக்க மாட்டான். He will be all the time full of peace. சமாதானத்தில் நிறைந்திருப்பான், பரிசுத்தத்தில் நிறைந்திருப்பான், சாந்தத்தில் நிறைந்திருப்பான், பொறுமையில் நிறைந்திருப்பான். He won't ask for give me, எனக்கு ஒன்றை தாரும் என்று கேட்பவனாய் அவன் இருந்து விட மாட்டான். கடைசி அந்த 26ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது அவன் நித்தமும் இறங்கி கொடுக்கிறான். ஹல்லேலூயா! ஏனென்றால் அவன் மிகுந்த சமாதானத்தை பெற்றவன். அவனுடைய பண்டக சாலையில் ஏராளம் வைத்திருக்கிறான். நித்தமும் இறங்கி கொடுத்து கொண்டே இருப்பான். பொறுமையிலே கொடுத்து கொண்டே இருப்பான். உங்களுடைய கணவர் பொறுமையில்லை என்றால் பொறுமையை கொடுத்து கொண்டே இருப்பாள். அவன் அல்லது மனைவி பொறுமையில்லை என்றால் பொறுமையை கொடுத்து கொண்டே இருப்பான். எத்தனை காலம்தான் பொறுமையாக இருக்க முடியும் என்று அவன் கேட்க மாட்டான். எத்தனை காலம்தான் இப்படி அன்பு கூற வேண்டும் என்று அவன் எண்ண மாட்டான். கொடுத்து கொண்டே இருப்பான். யாரவன்? சாந்த குணம் உள்ளவன். யாரவன்? ஒண்டர்ஃபுல். இந்த உலகம் சொல்லுகின்ற
சாந்த குணம் என்பது வேறு. இயேசு அவருடைய முகத்திலே பூட்டப்பட்டு கற்றுக் கொடுக்கின்ற சாந்த குணம் என்பது வேறு. ஆகவே அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எங்கே போகிறது பாருங்கள். அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த வம்சத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள். அவருடைய சந்ததியிலே வந்து முழு அந்த அவனுடைய கிறிஸ்தவ குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அவன் தீமை என்பதற்கு பதிலாய் அவன் என்னவாய்த்தான் வருகிறான்? ஆப்போசிட், நன்மையே செய்கிறவனாய் மாறுகிறான். தீமை என்பதற்கு பதிலாய் டிட் ஃபார் டாட் என்பதெல்லாம் மாறிவிடுகிறது. அதை ஜெயம் என்று எண்ணுகிறவன் அழிந்து போவான். பட்டயத்தை எடுத்தால் ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறவன் அழிந்து போவான். எதிர் பேசுகின்றவன் அழிந்து போவான். தீமை பேசுகிறவன் அழிந்து போவான். சரிக்கு சரி என்று சொன்னவன் அழிந்து போவான். அவன் அழிந்து போவான். இவனோ நீதிமானவன் என்றென்றைக்கும் இருப்பான். நீங்கள் உப்பாக இருக்கிற நீங்களே சாரமற்று போனால் எப்படி இந்த மக்களிடத்திலே போய் சாரத்தை நான் கொடுக்க முடியும்? உப்பாய் நீங்கள் இருங்கள், சாரமற்று போய்விடாதீர்கள், அந்த சாந்த குணத்தை இழந்து விடாதீர்கள். சாரமற்று போனால் எல்லா மனுஷனாலும் மிதிக்கப்பட்டு போகிற ஒரு ஆங்கிலத்தில் உள்ள பழைமொழியை அந்த வசனத்திலான் எழுதியிருக்கிறது. குட் ஃபார் நத்திங், ஒன்றுக்கும் உதவாது என்று அந்த கீழே போட்டு மிதித்து விடுவார்கள். யூ வுட் பி க்ரஷ்ட் பை ஈவன் த ஆர்டினரி பீப்புள். வெளியே உள்ள ஜனங்கள் கூட உங்களை மதிக்க மாட்டார்கள், மிதித்து விட்டு போய்விடுவார்கள். அவர்கள் வாழாவிட்டாலும் தேர் குட் கிறிஸ்டியன் என்பதை கூட இழந்துவிட்டு அவர்களோட எள்ளி நகையாடி கிறிஸ்தவனாம் கிறிஸ்தவன், கிறிஸ்தவளாம் கிறிஸ்தவள் என்று சொல்லிவிடுவார்கள். யுவர் ஷவுட்டிங், ஒரு எல்லிங், யுவர் டமால் டுமைல் என்று சத்தங்கள், அது போட்டிகள், பொறாமைகள் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கேட்கும் பொழுது இது நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போவதா? துன்மார்க்கன் கூட அவன் சாரமற்று போனது. குட் ஃபார் நத்திங். கிறிஸ்தவனாக இருந்து என்ன சார் பிரயோஜனம்? யூஸ்லெஸ் ஃபேமிலி, குடும்பம் என்றது மாறிவிடும். சாந்த குணம், கிறிஸ்தவனிடத்தில் பூட்டப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய சாந்த குணத்தை அந்தந்த நேரத்திற்கெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிறதை வைத்து உங்கள் ஆத்மாவிலே சமாதானத்தை ஃபைண்ட் அவுட் என்ன செய்து கொள்ளுங்கள். நம்ம என்ன வாசித்தோம்? உங்கள் ஆத்மாவிலே கற்றுக்கொள்ளுங்களா? இல்லை, ஃபைண்ட் அவுட். ஆங்கிலத்திலே ஃபைண்ட் அவுட் எழுதி தமிழ் எப்படி வாசிக்கிறோம்? கண்டடைவீர்களா? உங்கள் ஆத்மாவிலே இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். சீக் யூ வில் ஃபைண்ட் அவுட். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறதே அந்த வசனத்தை போல் என்ன வாசிக்கிறீர்கள்? ஆத்மாவிலே இளைப்பாறுதலை கிடைக்கும். ஆங்கிலத்தில் யூ வில் ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிப்பீர்கள். யூ வில் ஃபைண்ட் அவுட் தேடி தேடி கண்டுபிடித்ததை போல், ஒன்றுக்கு அந்த நேரத்தில் காணாப்பொழுதை கண்டுபிடித்ததை போல், இன்னொரு சமயம் இன்னொன்று காணாமல் போனதை கண்டுபிடித்ததை போல், இன்னொரு சமயம் இன்னொன்று காணாமல் போனதை கண்டுபிடித்ததை போல், யூ வில் ஃபைண்ட் அவுட் அட் தட் மொமெண்ட். அந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீர்கள். ஏதோ கிறிஸ்தவ ஜீவியத்தை பெர்மனண்ட்டாக இல்லை ஒரு லேயரை போல் வைத்து கொண்டு வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் அவரிடத்தில் நுகத்தில் பூட்டப்பட்டு வாழ்க்கையிலே நடப்பது இல்லை. அவர்கள் இன்று கண்டுபிடித்தார்களா? இந்த சூழ்நிலையில் கண்டுபிடித்தார்களா? இல்லை. போன வாரம் கண்டுபிடித்தார்களா? அன்றைக்கு ஏதோ கண்டுபிடித்தார்கள், ஆனால் இன்று கண்டுபிடித்தார்களா? இல்லை. ஏனென்றால் பூட்டப்படவில்லை. நிரந்தரமாய் பூட்டப்பட்டு எக்காலத்திலும் அவர் விலகாதவர்களாய், ஜீவகாலமெல்லாம் தீமைக்கு தீமை செய்யாதவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிற நீதிமான்களின் கூட்டமாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். நாம் யாவரும் தலை வணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த எங்களுடைய குடுவைக்காய், இந்த ஜெப வேலைக்காய், இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி. எங்களை ஆசிரியத்து எங்களுக்கு தலையாய கருத்து எங்கள் மத்தியிலே வந்து எங்களை ஆண்டவரே, நீர் எர்மோன் தலையிலே விழுந்த பணியைப் போல் எங்கள் மீது பொழிந்து ஆசீர்வதித்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் சிறப்பட்டு நல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் ஜொலித்து வழிகின்ற ஒரு கிறிஸ்தவர்களாய், அநேகரை கிறிஸ்தவுக்கென்று ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் எல்லோரையும் மாற்றி எருளுவீராக. கிருபை இருந்து காத்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.